Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. ஸோ நான் முதல்வன் அண்டு ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் ரெண்டு பேரும் இணைந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தோம்னா கிரீன்வேஸ் ரோடில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் கேம்பஸ்லேயும் தென் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய நான் முதல்வன் ஸ்டடி ஹால் கேம்பஸ்லேயுமே எவ்ரி வீக் வந்து நேரடியாக டெஸ்ட் எழுதுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டோடைய டிஸ்கஷன் வீடியோஸை நம்ம யூடியூப் சேனலில் வந்து எவ்ரி வீக் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸோட கண்டினியூவேஷனாக ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஓகேவா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஜியாகிரபி டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜியோ மார்ஃபாலஜியும் அந்த ஜியோமார்ஃபாலஜியோட ரிலேட்டான இந்தியன் ஃபிசியோகிராஃபியும் தான் ஃபஸ்ட்டு டெஸ்டோடைய சிலபஸ் போர்ஷன். ஸோ அந்த சிலபஸ் போர்ஷன் அடிப்படையாக வச்சு நடந்த டெஸ்டோடைய வீடியோ டிஸ்கஷன் தான் இது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதில் 50% ஆஃப் த கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் பார்ட் 2ல வந்து ரிமைனிங் 50% ஆஃப் த கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே டெஸ்ட் சிலபஸ் அண்ட் ஸ்கெடியூல், தென் இந்த பர்டிகுலர் டெஸ்டோடைய கொஷின் பேப்பர் அண்ட் சொல்யூஷன் டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒருவேளை இந்த டெஸ்ட் இதுக்கு முன்னாடி எழுதலைன்னா அந்த டெஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷனை பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஜியாகிரஃபியோடைய டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இது. நம்ம டைரக்டாக கொஷின்ஸ்க்கு போகலாம். ஓகேவா? தென் இதில் வந்து பார்த்தோம்னா டிஸ்கஷன் வந்து பார்த்தோம்னா கொஷின் பேப்பரில் நமக்கு 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் ஆர்டர் படி டிஸ்கஷன் இருக்காது. ஏன்னா கொஷின் எழுத போகும்போது உங்களுக்கு அதை ஷஃபிள் பண்ணியிருப்போம். டிஸ்கஷன் வந்து ஒரு ஆர்டரில் போகும். ஓகேவா? ஸோ அதனால இங்கே டிஸ்கஷனில் சொல்லக்கூடிய கொஷின் நம்பரு உங்களுடைய கொஷின் பேப்பரில் எடுத்து அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டோடைய ஃப்ளோ படி டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கொஷின் நம்பர் 46ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கொஷின் நம்பர் 46ல என்ன கேட்டிருக்காங்க? ஓகேவா? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த டிஸ்கவரி ஆஃப் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் provided strong evidence for the theory of an expanding universe supporting the inflationary model of cosmic evolution. ஓகேவா? ஸோ பிக் பேங் தியரியோடைய ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் தான் இது. பிக் பேங் தியரி படி நம்மளுடைய என்டையர் யூனிவர்ஸும் அதோடைய காஸ்மிக் எவல்யூஷனுக்கு ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் எவிடன்சஸாக நமக்கு கிடைச்சிருக்கிறது காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன்ல இருந்து தான் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து இம்ப்ளை பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுல என்னது இன்ஃப்ளேஷனரி மாடல். இன்ஃப்ளேஷனரி மாடல்னா கண்டினியூஸ்லி யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் ரைட் ஃப்ரம் தி பிக் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். ஓகேவா? ஸோ இதை வந்து பிக் பேங் தியரி வந்து தியரட்டிக்கலா ப்ரப்போஸ் பண்ணதை நிறைய சயின்டிபிக் அப்சர்வேஷன்ஸோட எவிடன்சஸோட ப்ரொவைட் பண்ணது தான் எட்வின் ஹபிள் டெலஸ்கோப்ஸ். ஸோ அந்த எட்வின் ஹபிள் டெலஸ்கோப்போட டிஸ்கவரி இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஃபேக்டர் ஃபார் பிக் பேங் தியரி. அதை பேஸ் பண்ணி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். Edwin Hubble's discovery of the redshift in the light from distant galaxies supports the observation that the universe expansion rate has been constant since the Big Bang ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எட்வின்ஸ் ஹபிளோட டிஸ்கவரி ஆஃப் ரெட்ஷிஃப்ட்னா என்னது? ஒன்ஸ் தி டாப்ளர் எஃபெக்ட் அடிப்படையாக வச்சு ஒன்ஸ் தி லைட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் அஸ்ஸா அல்லது அவே அஸ்ஸா அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளை நோக்கி வருதா அல்லது நம்மளை விட்டு விலகி போகுதான்றது அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய லைட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய எண்ட்ல இருந்து சொல்றது தான் ரெட் ஷிஃப்ட் பினாமினாவா அல்லது ப்ளூ ஷிஃப்ட் பினாமினாவான்றத சொல்லுவோம். ஸோ இந்த ரெட் ஷிஃப்ட் பினாமினா படி கேலக்சிஸ் ஆர் மூவிங் அவே ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்றத எட்வின் ஹபிள் டிஸ்கவர் பண்ணாரு. பட் அது வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட் என்ன அடுத்த செகண்ட் ஆஃப் சொல்லுது? அப்சர்வேஷன் தட் யூனிவர்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஹாஸ் பீன் அட் கான்ஸ்டன்ட் சின்ஸ் தி பிக் பேங்னு சொல்றாங்க. இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா ஒரே மாதிரியான ரேட்ல அந்த எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது. ஒரே மாதிரி ரேட் கிடையாது. இட் இஸ் அக்சிலரேட்டட்.
ஓகேவா? ஆக்சிலரேட்டட் எக்ஸ்பான்ஷன் தான் நமக்கு நடக்குது. ஆக்சிலரேட்டட் எக்ஸ்பான்ஷன். ஸோ யூனிவர்ஸ் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுல இருந்து யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது ஓகே, பட் இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் அட் அன் ஆக்சிலரேட்டட் ஃபேஸ். வேகமாக அந்த எக்ஸ்பேன்ஷன் நடந்துட்டு இருக்குன்றது தான் எட்வின் ஹபிள் டெலஸ்கோப் மூலியமாவும் எட்வின் ஹபிளோட டிஸ்கவரி மூலியமாவும் நமக்கு தெரிய வருது. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் 1 ஒன்லி. ஓகேவா? ஸோ நம்மளுடைய பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அரௌண்ட் 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இந்த சென்டர் பாயிண்ட், ஓகேவா, சென்டர் பாயிண்ட் ஆஃப் யூனிவர்ஸா கன்சிடர் பண்ண பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி, ஓகேவா, பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியில நோக்கி என்டையர் ஆப்ஜெக்ட்ஸும் கன்வர்ஜ் ஆனுச்சு. கிராவிடேஷனல் இன்டென்ஸ் கிராவிடேஷனல் புல்னால அட்ராக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? அப்படி அட்ராக்ஷன் நடக்க போகும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒரே ரீஜன்ல கன்வர்ஜ் ஆக போகும்போது ஆப்வியஸ்லி அதனோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி எனார்மஸா இன்க்ரீஸ் ஆக போகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை மீறி ஒரு பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அதை தான் நம்ம பிக் பேங்னு சொல்றோம். அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததோடைய சடன் எஃபெக்டா அங்க இருக்கக்கூடிய ஹீட் வந்து வெளியில ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குமா? அப்படி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஹீட்டை ரிலீஸ் பண்ண உடனே அங்க ஒரு சடன் கூலிங் ஃபேஸ் நடந்திருக்கும். அந்த சடன் கூலிங் ஃபேஸை ரெக்கார்ட் பண்ணது தான் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சொல்லுவோம். அப்ப இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்ற அந்த ரீஜியனை நம்ம மெம்மேலும் அசஸ் பண்ண போகும்போது யூனிவர்ஸ் ஏர்லி ஸ்டேஜஸ்ல பிக் எக்ஸ்பிளஷன் நடந்தோடனே என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் அங்க இருந்திருக்கு அப்படின்றதோட எவிடன்சஸ் நமக்கு கிடைக்க வரும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் ரீஜனை பத்தின அப்சர்வேஷன்ஸ் இஸ் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்பர்சிங் இன் எவ்ரி டைரக்ஷன். ஓகேவா? அப்படி டைரக்ஷன் எல்லா டைரக்ஷனை நோக்கி நகர 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 அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸும் ஸ்டார்ஸ் ஆகவும் கேலக்சிஸ் ஆகவும் அதுக்குள்ளார ஃபர்தர் சோலார் சிஸ்டம்ஸ் ஆகவும் இந்த யூனிவர்ஸ் ஃபர்தரா எவல்யூஷன் நடந்தது அப்படின்றது தான் பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. ஓகே, பிக் பேங் தியரி சொல்றது. ஸோ அதோட சேர்த்து இந்த ஒவ்வொரு எக்ஸ்பான்ஷனுக்கும் அந்த மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு எனர்ஜி தேவைப்படும்ல, அந்த எனர்ஜி தான் நம்ம டார்க் எனர்ஜின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதே சமயத்துல இந்த எக்ஸ்பான்ஷன்ன்றது நடக்குது. பட் இந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கிறதுக்கு எது நமக்கு எவிடன்சஸா இருக்குதுன்னா ரெட் ஷிஃப்ட்ன்றது என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாப்ளர் எஃபெக்ட் படி நமக்கு ஒரு ட்ரெயின் வந்து நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்குன்னா நம்மளை நோக்கி வர 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 சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளை கடந்து போக 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 சவுண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் லைட்டும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு விப்ஜர் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறதுலே வேவ் லென்த் அதிகமானது ரெட்டுக்கு, வேவ் லென்த் கம்மியானது வயலட்டுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்ஸோ அல்லது கேலக்சிஸ்ல இருந்தோ ஒரு லைட்டை நம்ம ரிசீவ் பண்றோம்னா அந்த லைட்டோடைய ஸ்பெக்ட்ரம் வந்து மூவிங் டுவர்ட்ஸ் ரெட்டா இருக்குன்னா இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் ஒன்லி ரெட் லைட்டால மட்டும்தான் அந்த ரிசீவிங் எண்ட்ல ரீச் ஆக முடியுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா லாங் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ரெட் லைட்டால மட்டும்தான் ரீச் ஆக முடியுதுன்னா தட் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் அஸ் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராப்பர் எவிடன்சஸா ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுதான் காஸ்மோலாஜிக்கல் ரெட் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்குதா? இந்த எக்ஸ்பேன்ஷன்ன்றது சென்டர் பாயிண்ட் ஆஃப் யூனிவர்ஸ்ல இருந்து அவேவா நடக்க நடக்க அந்த எக்ஸ்பேன்ஷன்ன்றது ஃபர்தரா ஆக்சிலரேட்டட் ஃபேஸ்ல ஒரு இனிஷியலா நடந்ததை விட ஃபர்தரா போக 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 அந்த எக்ஸ்பேன்ஷன் வேகமா நடக்குதுன்றது தான் இதனுடைய தியரிட்டிக்கல் அண்ட் சயின்டிபிக் அப்சர்வேஷன்ஸ். பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்டா அது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கொஸ்டின் நம்பர் 46. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 47. Consider the following statements. Neutron stars can emit light and radiation, but black holes do not emit light or any form of radiation directly. ஆமா, black holes, neutron stars black holes-ன்றதுமே different stages of the evolution of a star உடைய ஃபைனல் ஃபேஸ் தான் நமக்கு நியூட்ரான் ஸ்டார் ஆகவோ அல்லது பிளாக் ஹோல் ஆகவோ முடிவுக்கு வரும். ஓகேவா? ஸோ நியூட்ரான் ஸ்டார்ன்றது லைட் அண்ட் ரேடியேஷன் எமிட் பண்ணும். பட் பிளாக் ஹோல்ஸ் அதுல இருந்து எந்த விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனும் வெளியில வர முடியாத காரணத்தினாலதான் அது இருக்கிறதே நமக்கு ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? பிளாக் ஹோல். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ரைட்டு. வாட் அபவுட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்? பிளாக் ஹோல்ஸ் ஆர் ஃபார்ம்டு from the collapse of massive stars after a supernova explosion. ஓகேவா?
பிளாக் ஹோல்ஸோடைய ஃபார்மேஷனும் சரி, நியூட்ரான் ஸ்டார்ஸோடைய ஃபார்மேஷனும் சரி, ரெண்டுமே சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் அ லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஸ்டார் நடந்ததோடைய விளைவா தான் ஐதர் இட் குட் பி இவால்வ்ட் ஆஸ் அ நியூட்ரான் ஸ்டாரா அல்லது பிளாக் ஹோலான்றது முடிவாகும். ஸோ அதுல விச் ஆர் மோர் மேசிவ் தேன் தோஸ் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார்ஸ்ன்றது. பிளாக் ஹோல்ன்றது இன்டென்ஸ் கிராவிடேஷனல் புல்னால லார்ஜர் சைஸ்க்கு இருக்கிறது. ஸோ அதனால டெஃபினெட்லி நியூட்ரான் ஸ்டார்ஸை விட பிளாக் ஹோல்ஸ், நியூட்ரான் ஸ்டார்ஸோட பிளாக் ஹோல்ஸ் மேசிவாகவும் இருக்கும். அதே சமயத்துல இது ரெண்டோட ஃபார்மேஷன் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. பட் இது ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனா இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இண்டிவிஜுவலி ரைட்டு. பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா இது இந்த கொஸ்டினுக்கு பர்டிகுலர் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. அப்போ கொஸ்டின் நம்பர் 47க்கு ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அ ஸ்டார் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து எமிட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அடிப்படையா வச்சு ஒவ்வொரு ஸ்டார்ஸும் ஃபார்ம் ஆனிச்சு. அப்ப ஸ்டார்ஸோடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டெல்லார் நெபுலா ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டெல்லார் நெபுலா ஃபேஸ்னா நெபுலா அப்படின்றதே கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேசஸ் தான் நெபுலான்னு சொல்லுவாங்க. அப்போ இன் சென்டர் பாயிண்ட்டை நோக்கி சுத்தி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாதிரியான ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல லார்ஜரா பரவி இருந்து அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்டாரை நோக்கி அட்ராக்ட் ஆனிச்சு. அப்போ அதோட ரிசல்டன்ட்டா என்ன நடக்கும்? நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அடிப்படையா வச்சு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஹீலியம் ஆட்டம்ஸை உருவாக்கும். ஸோ அப்படிதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டார் கிரியேட் ஆகும். எவ்வளோக்கு அந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் இருக்கோ அவ்வளோக்கு அதனுடைய லைஃப் சைக்கிள் டிட்டர்மைன் பண்ணப்படும். ஒன்ஸ் அந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் எல்லாமே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலியமா முடிவுக்கு வந்துருச்சுன்னா தட் இண்டிகேட்ஸ் தட் இட் இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி எண்ட் ஃபேஸ் ஆஃப் அ ஸ்டார். அந்த எண்ட் ஃபேஸ் ஆஃப் அ ஸ்டாரை ஊர்ஜித பண்றது தான் ரெட் ஜெயின் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நியூக்ளியர் ஃபியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து உள்ளுக்குள்ளா இருக்கக்கூடிய அக்யூமுலேட் பண்ணிருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே வெளியில லிபரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப ஸ்டாரு உள்ள ஹோல்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த என்டையர் ஹீட்டுமே வெளியில லிபரேட் பண்றதுனால ஸ்டார் கெட்ஸ் கூலிங் ஆஃப் பீரியட். அதனால அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேன்ஷனால உருவாக்குறது தான் ரெட் ஜெயின் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டெல்லார் நெபுலா ஃபேஸ்ல எப்படி எல்லாமே உள்ள நோக்கி நடந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டா சென்டர் பாயிண்ட்டை விட்டு எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே எல்லா கேசஸுமே வெளியே நோக்கி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அது மூலியமா கிளவுட்ஸ் ஆஃப் கேசஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் பிளானெட்டரி நெபுலான்னு சொல்லுவாங்க. ஃபைனலி அந்த கோர் ஆஃப் அ ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய ஒயிட் ட்வார்ஃப் மட்டும் லெஃப்ட் அவுட் ஆகி ஸ்டாரோடைய எண்ட் ஃபேஸ் அதனுடைய வாழ்க்கை வந்து லைஃப் சைக்கிள் வந்து முடிவுக்கு வரும். இது வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ் ஸ்டார். எஸ்பெஷலி நம்ம சன் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் சன்னோடைய லைஃப்பும் எது மூலியமா முடிவாகும்னா ஒயிட் ட்வார்ஃபா தான் முடிவாகும். பட் இதே வந்து ஒரு மேசிவ் லார்ஜர் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆட்டம்ஸ்னால உருவாக ஒரு மேசிவ் சைஸ்டு ஸ்டாரா இருந்தா அது வந்து ஒரு சூப்பர் ரெட் ஜெயின் ஃபேஸா ரெட் சூப்பர் ஜெயின் ஃபேஸா வந்து உருவாகும். தென் அதுக்கப்புறம் இது 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 வந்து ஒரு ஸ்மூத்தர் எண்டிங்கை நோக்கி போகாது ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டார் மாதிரி. அதுக்குள்ளார ஏன்னா லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் மெட்டீரியல்ஸும் இருக்கிறதுனால அந்த அதுக்குள்ளாரியே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அந்த எக்ஸ்ப்ளோஷன் பேர் தான் என்னது? சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனோட ரிசல்டன்ட்டா என்ன ஆகும்? ஐதர் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டீரியர் இருக்கக்கூடிய அந்த கோர் எலிமெண்டான ஸ்டாரு நியூட்ரான் ஸ்டாராக ஐதர் நியூட்ரான் ஸ்டாராக உருவாகும். அந்த நியூட்ரான் ஸ்டார்ன்றது என்னது? கண்டினியூஸ்லி ரொட்டேட்டிங் பிரைட் ஸ்டாரா இருக்கும். அந்த ரொட்டேட்டிங் ஸ்டாரா இது இருக்கிறதுனாலதான் நியூட்ரான் ஸ்டார்ஸா பல்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பல்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஐதர் இது நியூட்ரான் ஸ்டாரா உருவெடுக்கும், இல்லைன்னா இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுடைய கொலாப்ஸ் எஃபெக்ட்னால எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே சென்டர் ஆஃப் இன்டென்ஸ் கிராவிட்டினால அட்ராக்ட் பண்ணப்பட்டு பிளாக் ஹோல்ஸா ஃபார்ம் பண்ணிடும். அப்ப இந்த பிளாக் ஹோல்ஸா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஈவன் லைட்டே அதுல இருந்து வெளியில எஸ்கேப் ஆக முடியாது. அதனாலதான் பிளாக் ஹோல் இருக்கிறதோடைய பிரசன்ஸே நமக்கு தெரியாம போயிடும். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அ ஸ்டார். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 48. which of the following best describes dark matter? இப்போ யூனிவர்ஸோட என்டையர் எக்ஸ்பான்ஷனுக்கும் எந்த எனர்ஜி காரணமா இருக்குன்னு பார்த்தோம்? டார்க் எனர்ஜி காரணமா இருக்குன்னு பார்த்தோமா? ஸோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸுமே ஹோல்ட் பண்றதுக்குன்னு ஒரு இன்டர்மீடியட் மீடியம் வேணும்ல, அந்த மீடியமா இருக்கிறது தான் டார்க் மேட்டர்னு சொல்லுவோம். அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எது அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டர் தட் எக்ஸிஸ்ட்
only in black holes and cannot be observed directly ன்றது தப்பு. A type of matter that affects the motion of galaxies but cannot be detected directly through the electromagnetic radiations. ஏன்னா இது என்ன மாதிரியான மெட்டீரியல்னால ஃபார்ம் ஆயிருக்கு, இதனுடைய காம்பினேஷன் என்னன்றது இன்ன வரைக்கும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாதது. பட் மேட்டர் இஸ் எக்ஸிஸ்டிங். அப்படி இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸையே பைண்ட் பண்ணக்கூடிய மேட்டரா இருக்கிறது தான் நமக்கு டார்க் மேட்டர்னு சொல்லுவோம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? a form of matter that interacts strongly with the normal matter and is detectable through direct. டிடெக்டபிளா இருந்தா ஏன் அதுக்கு பேர் டார்க் மேட்டர்னு பேர் வந்திருக்க போகுது? அப்போ லாஜிக்கலியே இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கும். a form of matter that emits high levels of radiation but is invisible to the naked. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட பி தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட். ஏன்னா கொஸ்டின் வந்து பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் கேட்கறாங்க. அப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்ட்லயே மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாகவும் பெஸ்டா டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாகவும் ஆப்ஷன் பி தான் அமையும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 48க்கு ஆன்சர் பி. தென் கொஸ்டின் நம்பர் 49. Consider the following statements. Plagues are cooler, darker areas on the sun's surface caused by interactions with the sun's magnetic field. ஓகேவா? ஸோ சன் எடுத்துக்கிட்டோம். சன் ஆஸ் அ ஸ்டாரா எடுத்துக்கிட்டோம்னா சன்னோடைய சர்ஃபேஸுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன்ஸை பத்தின கேள்வி தான் இது. பிளேக்ஸ் ஆர் கூலர் அண்ட் டார்க்கர் ஏரியாஸ் ஆன் தி சன் சர்ஃபேஸ் காஸ்ட் பை தி இன்டராக்ஷன் வித் சன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது, solar flares are sudden, intense burst of radiation from the release of magnetic energy in the sun's atmosphere. சோலார்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த ஹை இன்டென்சிஃபைடு எனர்ஜி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோலார் ஃபிளார்ஸ்னு சொல்லுவோம். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? சன் ஸ்பாட்ஸ் ஆர் பிரைட் ரீஜன்ஸ் இன் தி சன் சர்ஃபேஸ் அசோசியேட்டட் வித் ஹை லெவல்ஸ் ஆஃப் சோலார் ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? ஸ்வாப் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ சன் ஸ்பாட்ஸ் தான் கூலர் டார்க்கர் ஏரியாஸ் ஆன் தி சன் சர்ஃபேஸ். வேரஸ் பிளேக்ஸ் எடுத்தோம்னா it is brighter, it is bright regions in the sun surface. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஒன்லி ஒன். ஸோ சன்னோடைய சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அல்லது சன்னோடைய லேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்டீரியர்ல இருக்கக்கூடிய கோர் என்ன? நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அடிப்படையா வச்சு உங்களுக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மாலிகூல்ஸ் உருவாகி இருக்கும். அப்போ இங்க அக்யூமுலேட் பண்ணிருக்கக்கூடிய ஹீட் வெளியில எமிட் ஆக ஆரம்பிக்குமா? அப்படி எமிட் ஆகக்கூடிய அந்த ஹீட் வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் என்னது? ரேடியேஷன். அப்படி இந்த ஹீட் வெளியில போகக்கூடிய அந்த ரேடியேஷன் மூலியமா இருக்கிற ஜோனை தான் நம்ம ரேடியேட்டிவ் ஜோன்ஸ் சொல்லுவோம். அப்ப அந்த ரேடியேஷன் ஜோனுக்கு அப்புறம் அந்த ஹீட்டு த்ரூ கேசஸ் ஆகவோ அதர் மாலிகூல்ஸ் ஆகவோ வெளியில வந்து எக்ஸ்போஸ் ஆக போகும்போது கேசஸ்குள்ளார ஒரு ஹீட் சேஞ்ச்னால ஒரு சைக்கிளிக் மூவ்மெண்ட் நடக்குமா? அப்படி அந்த சைக்கிளிக் மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய அந்த ஜோன்ஸ் தான் நம்ம கன்வெக்டிவ் ஜோன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு அப்புறம் தான் அந்த லைட் வந்து வெளியில எமிட் ஆக ஆரம்பிக்கும். அந்த லைட் வெளியில எமிட் ஆகக்கூடியது தான் நம்ம போட்டோஸ்பியர்னு சொல்லுவோம். போட்டோனாலே என்னது? லைட்டுன்றது. ஓகேவா? அந்த லைட்டு வெளியில ஒயிட் லைட்டே வெளியில வர போகும்போது அந்த லைட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் வேரியேஷன்ஸ் அடிப்படையா வச்சு அதுக்குள்ளார கலர் டிஃபரன்சஸ் we can identify. அந்த கலர் டிஃபரன்சஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ரீஜன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? குரோமோஸ்பியர், குரோம்ன்றது. ஓகேவா? இது எல்லாத்தையும் தாண்டி அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த சன்னுல சில ரீஜியன்ஸ்ல அந்த சோலார்ல இருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய அந்த சோலார் பிளார்ஸோ அல்லது கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதுல இருந்து வரக்கூடிய அந்த சோலார் வின்ஸோ சோலார் பிளார்ஸோ எமிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சர்ஃபேஸ்ல சில ரீஜன்ஸ்ல பிரைட்டர் ஆகவும் சில ரீஜன்ஸ்ல டார்க்கர் ஆகவும் ஸ்பாட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி டார்க்கர் ஸ்பாட்ஸா இருக்கிறது தான் சன் ஸ்பாட்ஸ். ஓகேவா? ஸோ சன் ஸ்பாட்ஸ்ன்றது கூலர் அண்ட் டார்க்கர் ஏரியாஸ். அதே நார்மலா இருக்கிறத விட பிரைட்டரா இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி பிரைட்டரா இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் என்னது? பிளேக்ஸ். ஓகேவா? பிளேக்ஸ் ஆர் பிரைட்டர் ரீஜன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அங்க இருந்து எமிட் ஆகக்கூடியது தான் சோலார் பிளார்ஸ் ஆர் சோலார் வின்ஸ் நம்ம சொல்லுவோம். சோலார் பிளார்ஸ் அதுக்கப்புறம் சோலார் வின்ஸ். இந்த சன்னோடைய அட்மாஸ்பியர்ல அவுட்டர் மோஸ்ட் ரிங் ஸ்ட்ரக்சரா இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கொரோனான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் தி சன் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எவல்யூஷன் ஆஃப் தி ஸ்டார்ஸ்ல சன்னை நம்ம பார்க்க போகும்போது சன்னுடைய லேயர்ஸ் இப்படிதான் ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 49 இஸ் ஏ, ஒன்லி ஒன். Then question number 50. Consider the following statements about inner and outer planets. Okay, wow. The inner planets have shorter rotational periods compared to the outer planets
லீடிங் டு ஷார்ட்டர் டேஸ். ஓகேவா? ஸோ இன்னர் பிளானட்ஸ்ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 பிளானட்ஸ் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். இது வந்து ஷார்ட்டர் ரொட்டேஷனல் பீரியட்ஸ்ன்றாங்க. கண்டிப்பா கிடையாது. ஷார்ட்டர் ரெவல்யூஷனரி பீரியட் தான் கரெக்ட். ஓகேவா? ஷார்ட்டர் ரெவல்யூஷனரி பீரியட் தான் கரெக்ட். அதனால அது வெளியில போக போக தான் இருக்கிறதுலே ஜூபிட்டருக்கு தான் ஷார்ட்டஸ்ட் ரொட்டேஷனல் பீரியட் இருக்கும். ஈவன் தோ அது லார்ஜ் சைஸா இருந்தாலும் சன்னுடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷன்ல இருந்து நகர்ந்து தள்ளி இருக்கிறதுனால அவுட்டர் பிளானட்ஸ் தான் இன் ஜெனரல் ஹாவ் அ ஷார்ட்டர் ரொட்டேஷனல் பீரியட். பட் தள்ளி இருக்கிறதுனால அது ரிவால்வ் ஆகக்கூடிய டைம் அதிகரிக்கும். ஸோ ரெவல்யூஷனரி பீரியடு போக போக அதிகரிக்கும், ரொட்டேஷனல் பீரியட் போக போக குறையும். அதாவது ஃப்ரம் தி க்ளோஸ்னஸ் ஆஃப் தி சன் டு அவே ஃப்ரம் தி சன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? த அவுட்டர் பிளானட்ஸ் ஹேவ் அ ஹையர் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அண்ட் more prominent ring systems compared to the inner planets. Second statement obviously right. ஓகேவா? ஸோ அதே ரீசன் தான் சன்னோடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து விடுபட்டோ அதனுடைய ஓன் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனாலையும் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அதை சுற்றி அதிகமாக இருக்கும். ஸோ ஜூபிட்டர் சேட்டன்ஸ்ல நிறைய நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கும் சேட்டனுக்கு வந்து பார்த்தோம்னா we can find the prominent ring structures. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா? ஸோ அப்போ சன்னுல இருந்து பார்க்க போகும்போது நம்மளுடைய 8 பிளானட்ல ஃபர்ஸ்ட் 4 பிளானட்டான மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸும் சின்னதா இருக்கும். அதே சமயத்துல மோரு டென்சிட்டியாவும் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே க்ளோசர் டு சன்னா இருக்கிறதுனால இதனால அவுட்டர் பிளானட்ஸ் அளவுக்கு லைட்டர் கேஸஸை தன்னோட ஹோல்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் போத் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை கிராவிட்டி ஆஸ் வெல் அஸ் சோலார் எஃபெக்ட், சோலார் விண்ட் எஃபெக்ட். அப்ப சோலார் விண்ட்ஸும் கிராவிட்டி என்ன பண்ணும்னா கொஞ்சம் டென்சரா இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இந்த பிளானட்ஸ்னால ஃபார்ம் பண்ண முடியும். அதை தாண்டி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஒன்று சன்னை அட்ராக்ட் பண்ணிடும், இல்லைன்னா சோலார் விண்ட்ஸ்னால புஷ் அவே பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால இன்டீரியரா இருக்கக்கூடிய இந்த 4 பிளானட்ஸும் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸா, அதாவது சாலிட் பிளானட்ஸா இருக்கும், டென்சர் பிளானட்ஸா இருக்கும், ஸ்மாலர் பிளானட்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ சன்னுக்கு வெரி க்ளோஸரா இருக்கிறதுனால அதோட ரொட்டேஷனல் பீரியடும் ஹையரா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ சன்னுக்கு வெரி க்ளோஸரா இருக்கிறதுனால ரெவல்யூஷனரி பீரியட் குறைவா இருக்கும். ஓகேவா? அதே இந்த சைடு வந்துட்டோம்னா இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட், ஓகேவா? ஆஸ்ட்ராய்டு பெல்ட் தான் இன்னர் பிளானட்ஸையும் அவுட்டர் பிளானட்ஸையும் பிரிக்கிறது. இந்த அவுட்டர் பிளானட்ஸ் சொல்லக்கூடிய ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இது எல்லாமே கேசியஸ் மெட்டீரியல்ஸ். கொஞ்சம் கேசஸ் இருந்தாலே போதும் அதோடைய ஓவரால் ஸ்ட்ரக்சருமே ஃபார்ம் ஆயிடும். இது டென்சரா இருக்காது. லைட் டென்சர், மோர் கேசியஸா இருக்கிறதுனால இது ஜோவியன் பிளானட்ஸ் ஆர் கேசியஸ் பிளானட்ஸ் சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டர் ரொட்டேஷனல் பீரியட் இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட ஜூபிட்டர்ல எடுத்துட்டோம்னா 9.5 ஹவர்ஸ்லேயே ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஷார்ட்டர் ரொட்டேஷனல் பீரியட் பட் லார்ஜர் ரெவல்யூஷனரி பீரியடு, மோர் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ், தென் வந்து பார்த்தோம்னா ப்ராமினன்ட் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாமே அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இன்னர் பிளானட்ஸ் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸோடைய டிஃபரன்சஸ். Then question number 51. Which of the following best explains why Pluto is no longer classified as a planet? நம்மளுடைய 2006 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து 9 பிளானட்ஸ்னு சொல்லியிருந்தோம் நம்மளோட சோலார் சிஸ்டத்துல. அதுவும் ப்ளூட்டோவை 9th பிளானட்டா கன்சிடர் பண்ணியிருந்தோம். பட் இன்டர்நேஷனல் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் என்ன சொல்லியிருந்தாங்க? 3 கண்டிஷன்ஸை சொல்லியிருந்தாங்க. இந்த 3 கண்டிஷன்ஸையுமே ஒரு ஆப்ஜெக்ட் ஃபுல்ஃபில் பண்ணாதான் தட் குட் பி கன்சிடர்ட் அஸ் அ பிளானட்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னது? ஃபர்ஸ்ட் இட் ஷுட் ஹாவ் அ நியர் ஸ்பெரிக்கல் ஷேப். ஓகே, ஒரு ரவுண்டு ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இட் ஷுட் ஹாவ் அ ஸ்டேபிள் ஆர்பிட் அரவுண்ட் தி சன். அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வட்டப்பாதை இருக்கணும், நீள்வட்ட பாதை இருக்கணும், ஸ்டேபிள் ஆர்பிட் இருக்கணும். அதை தாண்டி 3வது கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா அதனுடைய வட்டப்பாதையில வேற எந்த ஆப்ஜெக்டும் உள்ள வரக்கூடாது, அல்லது இதுவும் வேற இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட்னால அட்ராக்ட் பண்ணக்கூடாது எக்ஸப்ட் சன். ஓகேவா? ஸோ அப்படி இந்த 3 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷனை ப்ளூட்டோ ஃபுல்ஃபில் பண்ணாத காரணத்தினால தான் ப்ளூட்டோ இஸ் நாட் அட் ஆல் ரிகார்டட் as a planet. It is categorized under dwarf planet. ஓகேவா? அதுக்கு எது ரீசன்ன்றது தான் இன்னைக்கு கேள்வி. ப்ளூட்டோ does not have a stable orbit around the sun. No, Pluto is having a stable orbit. ஓகேவா? Pluto has not cleared its orbits out of other debris. அதனால அதனுடைய நீள்வட்ட பாதையில வேற எந்த டெப்ரிஸையுமே அலோவ் பண்ணவும் முடியல, அலோவ் பண்ணவும் விட்டுருச்சு. அதே சமயத்துல இட் இஸ் என்டரிங் இன்டு தி நெப்டியூன்ஸ் ஆர்பிட். இதுதான் இதுக்கான ஆன்சர்.
ப்ளூட்டோ இஸ் டூ ஸ்மால் டு பி கிளாசிஃபைட் அஸ் அ பிளானட்னா ப்ளூட்டோ சின்னதா இருக்கிறதுலாம் காரணம் கிடையாது. ஓகேவா? ப்ளூட்டோ இஸ் கம்போஸ்டு மெயின்லி ஆஃப் ஐஸ் அன்லைக் அதர் பிளானட்ஸ்னா நெப்டியூனும் யுரேனஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப கூலஸ்ட் பிளானட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் காரணம் கிடையாது. ஓகேவா? இந்த பர்டிகுலர் ரீசன்னால தான் ப்ளூட்டோ இஸ் நாட் ரிகார்டட் அஸ் அ பிளானட். ஓகேவா? இப்போ ப்ளூட்டோவுடைய பாத் எடுத்துட்டோம்னா ப்ளூட்டோ இஸ் ஹேவிங் அ செப்பரேட் ஆர்பிட். எஸ் அஃப்கோர்ஸ் ப்ளூட்டோ இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், அதுவும் அப்ளை பண்ணிடுச்சு. பட் இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா ப்ளூட்டோவுடைய ஆர்பிட் இஸ் என்டரிங் இன்டு தி கியூப்பர் பெல்ட் ஆஸ் வெல் அஸ் நெப்டியூன் ரீஜன். இப்போ இந்த பர்டிகுலர் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெப்டியூனோட ஆர்பிட்டுக்குள்ளார ப்ளூட்டோ போயிட்டு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெப்டியூனோட கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால ப்ளூட்டோ பாதிக்கப்படுது. எல்லா பிளானட்டுமே சன்னோடைய கிராவிடேஷனல் அட்ராக்ஷனுக்கு உட்பட்டு மட்டும்தான் அது ரிவால்வ் ஆகணுமே தவிர அது இன்னொரு ஒரு பிளானட்டோடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால உள்ள வந்துச்சுன்னா தட் குட் நாட் பி ரிகார்டட் அஸ் அ செப்பரேட் பிளானட். அதே சமயத்துல இதனோட பாத் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ என்டரிங் இன்டு தி கியூப்பர் பெல்ட். கியூப்பர் பெல்ட்ன்றது நம்மளுடைய ஒரு லார்ஜ் சைஸ்டு காமெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கூல் ஏரியா தான் கியூப்பர் பெல்ட்ன்றது. ஸோ அங்க இருக்கக்கூடிய டெப்ரீஸும் அது கிளியர் பண்ண முடியல. அதே சமயத்துல நெப்டியூனோட ஆர்பிட்டுக்குள்ளாரையும் போயிட்டு வரதுனால it is not at all regarded as a planet but classified as a dwarf planet. The answer for this question is the option B for this question number 51. Then question number 52. Consider the following statements. The Kuiper belt is located beyond Neptune while the Oort cloud is much farther from the sun, surrounding the solar system in a spherical shell. ஓகேவா? ஸோ கியூப்பர் பெல்ட்ன்றது நம்ம இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய 8வது பிளானட்டான நெப்டியூன் பிளானட்டை தாண்டி தான் இருக்கு. அதே சமயத்துல நம்மளுடைய என்டையர் சோலார் சிஸ்டத்தோடைய பவுண்டரியாவும் இருக்கிறது ஊர்ட் கிளவுட் தான். அது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஒரு ஷெல்லு மாதிரி ஒரு முட்டை ஓடு மாதிரி நம்மளுடைய என்டையர் சோலார் சிஸ்டத்தை கவர் பண்ணியிருக்குன்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த கியூப்பர் பெல்ட்ல இருந்தும் காமெட்ஸ் வரும், ஊர்ட் கிளவுட்ல இருந்தும் காமெட்ஸ் வரும். பட் கியூப்பர் பெல்ட்டோட அவுட்டர் மோஸ்டா இருக்கக்கூடிய ஊர்ட் கிளவுட் இருக்கிறதுனால Kuiper belt contains short period comets while Oort cloud is the source for long period comets. The second statement correct. ஓகேவா? அப்போ நம்மளுடைய சன்னு அதுக்கப்புறம் 8 பிளானட்ஸ், இந்த 8 பிளானட்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது கியூப்பர் பெல்ட். இந்த கியூப்பர் பெல்ட்டுக்கு அப்புறம் ஃபைனலா இது என்டையர் சோலார் சிஸ்டத்தோடைய அவுட்டர் மோஸ்ட் பவுண்டரியாகவோ என்டையர் சோலார் சிஸ்டத்தையுமே ஒரு ஷெல்லு மாதிரி கவர் பண்ணி இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் தான் என்னது ஊர்ட் கிளவுட்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஊர்ட் கிளவுட்ல இருந்தும் காமெட்ஸ் வரும், கியூப்பர் பெல்ட்ல இருந்தும் காமெட்ஸ் வரும். பட் இது லாங்கர் மோஸ்டா இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய காமெட்ஸ் லார்ஜ் சைஸாகவும் ரொம்ப கூலஸ்ட் காம்பாக்ட் மெட்டீரியல்ஸ்னாலையும் ஃபார்ம் ஆனதுனால இங்க இருக்கக்கூடிய காமெட்ஸ் கேன் டிராவல் ஃபார் அ லார்ஜர் டிஸ்டன்ஸ், லாங் பீரியட் காமெட்ஸா இருக்கும் கம்பேர் டு தி கியூப்பர் பெல்ட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய பிளானட்ஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? போத் 1 and 2. Then question number 53. Consider the following statements regarding smaller bodies of the solar system. நம்ம பிளானட்ஸ், டுவார்ஃப் பிளானட், கியூப்பர் பெல்ட், ஊர்ட் கிளவுட தாண்டி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டத்தை பத்தின ஒரு கேள்வி. Meteoroids are larger than asteroids and orbit the sun primarily between Mars and Jupiter. No, இது அப்படியே ஸ்வாப் ஆயிருக்கு. Asteroids are larger than meteoroids and orbit the sun primarily between the Mars and Jupiter. ஓகேவா? ஸோ ஆஸ்டராய்ட்ஸ்ல இருந்து ஆஸ்ட்ராய்டு தான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டா மார்ஸுக்கு ஜூபிட்டருக்கு நடுவுல இருக்கு. அதுல இருந்து அதை விட ஸ்மாலரான ஒரு ஆப்ஜெக்ட் எமிட் ஆகி அல்லது எக்ஸிட் ஆகி வந்துச்சுன்னா தான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருந்து வெளியில வந்தது தான் மெட்டியூராய்டு. ஓகேவா? அப்படி வெளியில வந்த மெட்டியூராய்டு மெட்டியார் refers to the bright streak of light seen when a meteoroid enters the Earth's atmosphere and burns due to friction. ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு மெட்டியூராய்டு ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருந்து வெளியில வந்துருச்சுன்னா இட் குட் பி அட்ராக்டட் பை எனி நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ். அப்படி ஒருவேளை எர்த்தோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால ஒரு மெட்டியூராய்டு எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆக போகும்போது எஸ்பெஷலி மீசோஸ்பியர்ல டியூ டு தி ஃப்ரிக்ஷனால அந்த மெட்டியூராய்டு பேர்ன் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? மெட்டியார். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். காமெட்ஸ்ன்றது என்னது? இப்பதான் பார்த்தா கியூப்பர் பெல்ட்ல இருந்து வரும், ஊர்ட் கிளவுட்ல இருந்து வரும். காமெட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஐஸ், டஸ்ட் அண்ட் ராக்கி மெட்டீரியல் அண்ட் தேர் டெய்ல், அதுல இருந்து ஃபார்ம் வால் நட்சத்திரம் பேர் என்னது? அந்த டெய்ல் ஆல்வேஸ் பாயிண்ட் அவே ஃப்ரம் தி சன்ஸ் டியூ டு சோலார் விண்ட்ஸ். எஸ், சன்னை நோக்கி வரப்போகும்போது சன்னுடைய சோலார் பிளார்ஸோட எஃபெக்ட்ஸ்னால அது இன்னும் ஹீட் ஆகி அதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய டெய்ல் ஆல்வேஸ் பாயிண்டிங் அவே ஃப்ரம் தி சன்னா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும்
கரெக்ட். ஓகேவா? ஸோ காமெட்ன்றது என்னது? ஒரு கூலஸ்ட் ஐஸ், கேசஸ், ஸ்மாலர் லெவல் ஆஃப் ராக்கி மெட்டீரியல்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கிறது. அந்த காமெட் சன்னை நோக்கி வர 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 சன்னுல இருந்து எமிட் ஆகக்கூடிய சோலார் பிளார்ஸ் அந்த காமெட்ஸை உருக்குமா? அதனுடைய அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டீகேசிங் எஃபெக்ட். டீகேசிங் எஃபெக்ட். அப்போ அதனுடைய ஹீட் அதிகரிக்க அதிகரிக்க அது அக்யூமுலேட் பண்ணிருக்கக்கூடிய கேசியஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெளியில லிபரேட் ஆகும். அப்படி லிபரேட் ஆகிறது என்னது? நமக்கு டெய்ல்ஸா ஃபார்ம் ஆகும். இந்த டெய்ல் இஸ் பாயிண்டிங் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தி சன். ஏன்னா சன்னுல இருந்து வரக்கூடிய சோலார் விண்ட்ஸ் அந்த டெய்ல அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல நகர்த்த வைக்கும். ஸோ அதுதான் காமெட்ஸ். ஓகேவா? ஸோ ஆஸ்ட்ராய்டு பெல்ட், இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் நம்மளுடைய இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் என்னது? ஆஸ்டராய்டு. ஓகேவா? ஸோ அந்த ஆஸ்டராய்ட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வெளியில வந்துருச்சுன்னா அதுதான் மெட்டியோராய்டு. ஸோ மெட்டியோராய்டு இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலர் தென் ஆஸ்டராய்டு. அதே மெட்டியோராய்டு எர்த்தோடைய அட்மாஸ்பியருக்குள்ளார வரப்போகும்போது மீசோஸ்பியர்ல பர்ன் அவுட் ஆனிச்சுன்னா அது மெட்டியார். சில டைம் அந்த மெட்டியோராய்டு கம்ப்ளீட்லி பர்ன் அவுட் ஆகாம, லார்ஜ் சைஸா இருக்கும் போது கம்ப்ளீட்லி பர்ன் அவுட் ஆகாம ஃபைனலி வந்து சர்ஃபேஸ்ல வந்து ஹிட் பண்ணுச்சுன்னா, கிராவிட்டி மூலியமா ஹிட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மெட்டியோரைட். ஓகேவா? மெட்டியோரைட். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸ் அதர் தென் தி பிளானட்ஸ் அண்ட் டுவார்ஃப் பிளானட்ஸ் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். இதை பார்த்தா ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 54. Consider the following statements. A lunar eclipse occurs when the earth comes between the sun and the moon. First statement right? Yes. Lunar eclipse என்றது மூனை வந்து கவர் பண்றதா, மூன் வந்து கிரகத்தின் காரணமாக மறைக்கப்படுறதா லூனார் எக்லிப்ஸ் சொல்லுவோம். அது எப்ப நடக்கும்? வென் மூன் இஸ் பொசிஷன்டு பிட்வீன் சன் அண்ட் எர்த் நடக்க போகும்போது தான். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட். லூனார் எக்லிப்ஸ் அக்கர்ஸ் ஒன்லி வென் தி மூன் இஸ் அட் இட்ஸ் அப்போஜி. அப்போஜின்றது என்னது? எர்த்ல இருந்து ஃபார்தஸ்ட் பொசிஷன்ல மூன் இருந்துச்சுன்னா அதுதான் அப்போஜின்றது. த ஃபார்தஸ்ட் பாயிண்ட் இன் இட்ஸ் ஆர்பிட் ஃப்ரம் தி எர்த். லூனார் எக்லிப்ஸ் அப்போஜி அப்ப நடக்கும். ஆனா அப்போஜி அப்ப மட்டும்தான் நடக்கும்னு கிடையாது. ஒன்லின்றது தப்பு. பெரிஜி பொசிஷன்லயும் நடக்கும். ஓகேவா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட். லூனார் எக்லிப்ஸ் கேன் அக்கர் ஒன்லி டியூரிங் எ ஃபுல் மூன் டே. லூனார் எக்லிப்ஸ்ன்றது ஃபுல் மூன் இருக்கிறப்ப மட்டும் தான் எக்லிப்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நியூ மூன் அப்போ, நியூ மூன்றது ஏற்கனவே மூனே இல்ல, அமாவாசை தான் நம்ம நியூ மூன் சொல்லுவோம். அப்ப எக்லிப்ஸுக்கு நம்மளால எப்படி விசிபிளா பண்ண முடியும்? அப்ப ஒன்லி டியூரிங் தி ஃபுல் மூன் அப்ப மட்டும் நடக்கிறது தான் லூனார் எக்லிப்ஸ். அப்ப இந்த இடத்துல ஒன்லின்றது டெஃபினிட் ஸ்டேட்மெண்டா இருக்கு, இந்த இடத்துல ஒன்லின்றது தப்பான ஸ்டேட்மெண்டா இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ரைட். அப்ப ஆன்சர் என்ன வரும்? Only one of the statements 2 and 3 is right and that explains the statement 1. Answer என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ லூனார் எக்லிப்ஸ்ன்றது என்னது? சன்னு, எர்த், மூன் இருக்க போகும்போது சன்னுல இருந்து வரக்கூடிய லைட்டை நடுவுல இருக்கக்கூடிய எர்த்து தடுத்து நிறுத்தி மூணுக்கு தன் எர்த்தோட ஷேடோ மூலியமா மூனோட லைட்டை தடுத்து நிறுத்தினா தட் குட் பி கால்ட் அஸ் லூனார் எக்லிப்ஸ். ஓகேவா? இது எப்ப நடக்கும்? இந்த மூணுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல வரப்போகும்போது மட்டும் தான் நடக்கும். ஓகேவா? அதே சன்னுல இருந்து எர்த் க்ளோசஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறது பெரிஹீலியன்னு சொல்லுவோம். அது நார்மலா எப்போ? ஜனவரி மாசத்துல நடக்கும். அந்த பர்டிகுலர் டைம்ல எர்த்த சுத்தி வரக்கூடிய மூணு தொலைவா இருந்துச்சுன்னா அது அப்போஜி. சோ அப்போ இப்படி சன்னு, எர்த்து, மூணு அட் இட்ஸ் அப்போஜி பொசிஷன்லயும் நமக்கு லூனார் எக்லிப்ஸ் நடக்கும். ஆனா அப்ப மட்டும் தான் நடக்கும்னு கிடையாது. இதே ஆர்பிட் இப்ப இந்த இடத்துல மூன் வந்து பெரிஜி பொசிஷன்ல இருக்குது, மூன் வந்து பெரிஜி பொசிஷன்ல இருக்குதுன்னா இப்பவும் எர்த் இஸ் பொசிஷன்டு பிட்வீன் சன் அண்ட் மூன். அப்ப இந்த பெரிஜி பொசிஷன்லயும் நமக்கு என்ன நடக்கும்? லூனார் எக்லிப்ஸ் நடக்கும். சோ பெரிஜி பொசிஷன்லயும், பெரிஜினா என்னது? மூன் இஸ் வெரி க்ளோசர். அப்போ வந்து மூன் இஸ் வெரி க்ளோசரா இருக்க போகும்போது மூனோட சைஸ் பெருசாக இருக்கும். அப்போஜினா என்னது? மூன் இஸ் வெரி ஃபார்தர் அவே. சோ அப்போஜி அப்ப டியூரிங் தி ஜூலை மந்த் அப்பவும், அதாவது அப்போஜி அண்டு அப்ஹீலியன் பொசிஷன் அப்போ நமக்கு லூனார் எக்லிப்ஸ் நடக்கலாம். பெரிஜி அண்ட் பெரிஹீலியன் பொசிஷன் அப்போ நடக்கலாம். சோ இப்ப மட்டும் தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிஷன் என்ன? when earth is positioned between sun and moon இருக்கணும். அது ஒரே லைன்ல ஒரே பிளேன்ல இருக்கணும். அப்படி இருக்க போகும்போது லூனார் எக்லிப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது அப்போஜி பொசிஷன்லயும் நடக்கலாம், பெரிஜி பொசிஷன்லயும் நடக்கலாம், அப்ஹீலியன் பொசிஷன்லயும் நடக்கலாம், பெரிஹீலியன் பொசிஷன்லயும் நடக்கலாம். சோ எந்த கண்டிஷனும் கிடையாது. ஓகேவா?
So the answer for this question is option C. Then question number 55. Consider the following statements regarding the diamond ring effect. பேர் என்ன பாருங்க, diamond ring effect. ஓகேவா? It is observed during a solar eclipse. Correct. It is observed during a solar eclipse when the sun's rays pass through the rugged edges of the moon. இது வந்து சோலார் எக்லிப்ஸ் அப்ப நடக்கும். ஓகேவா? சூரியனை நடுவுல இருக்கக்கூடிய நிலா தடுத்து நிறுத்துச்சுன்னா அதுதான் சோலார் எக்லிப்ஸ். When the sun's rays pass through the rugged edges of the moon, creating a bright spot with a ring-like glow. So first statement is obviously correct. Second statement என்ன சொல்லுது? It occurs exactly at the point of totality during a solar eclipse when the sun is completely covered by the moon. ஓகேவா? இதுதான் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சன்னை கம்ப்ளீட்டா மூன் வந்து கவர் பண்ணிடுச்சுன்னா அதுதான் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். அந்த பொசிஷன் அப்பதான் டைமண்ட் ரிங் எஃபெக்ட் நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொசிஷன் அப்பதான் நடக்கும்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அந்த பொசிஷன் அப்ப டைமண்ட் ரிங் எஃபெக்டே இருக்காது. அந்த பொசிஷனுக்கு முன்னாடியும் அந்த பொசிஷனுக்கு பின்னாடியும் தான் டைமண்ட் ரிங் எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம லூனார் எக்லிப்ஸ் பார்த்த மாதிரி சோலார் எக்லிப்ஸ் என்னது? லூனார் எக்லிப்ஸ் என்னது? when earth is positioned between sun and moon. சோலார் எக்லிப்ஸ் என்ன? when moon is positioned between sun and earth. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்னா என்னதுன்னா சன்னுடைய என்டையர் ரேஸையுமே மூன் வந்து எர்த்துக்கு க்ளோஸரா இருக்கும் போது, மூன் வந்து பெரிஜி பொசிஷன்ல இருக்க போகும்போது இந்த என்டையர் லைட்டையுமே இந்த மூணால தடுத்து நிறுத்த முடியும். அப்படி நடக்கிறது தான் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே அப்போஜி பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, மூன் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் தி எர்த்தா இருந்துச்சுன்னா, மூன் தூரமா இருக்க போகும்போது சைஸ் சின்னதா இருக்கும், அதனால கம்ப்ளீட்டா சன்லைட்டை பிளாக் பண்ண முடியாது. அதோட அவுட்டர் எட்ஜஸ்ல அந்த லைட் தெரிய வரும். அதுக்கு பேர் தான் ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே மூணுமே ஒரே லைன்ல இருக்க போகும்போது, அந்த ஒரே லைன்ல இல்லாம இந்த மூணோடைய கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் கீழேயோ இருந்துச்சுன்னா அதனால கம்ப்ளீட்டா சன்னை பிளாக் பண்ண முடியாது, பார்ஷியலா மட்டும் தான் பிளாக் பண்ண முடியும். அதுதான் பார்ஷியல் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பொசிஷன் ஆஃப் தி சன்னு எர்த்து மூணுமே ஒரே லைன்லையும் ஒரே பிளேன்லையும் இருக்கிறத பொறுத்து என்ன எக்லிப்ஸ் நடக்கும்ன்றதை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுதான் என்னது கம்ப்ளீட் டோட்டாலிட்டி. டோட்டாலிட்டினா சன் இஸ் கம்ப்ளீட்லி பிளாக்டு பை தி மூன். இப்போ நடக்கிறது டைமண்ட் ரிங் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரிங் பாருங்க, டைமண்ட் ரிங்னா நம்மளுடைய ரிங் தான், அதுல இருக்கக்கூடிய ஒரு டைமண்ட் இருக்கிற மாதிரி இது இருந்துச்சுன்னா இனிஷியல் பொசிஷன்லயும் ஆஃப்டர் தி டோட்டல் எக்லிப்ஸ் பொசிஷன்லயும் ஃபார்ம் ஆகிறது தான் டைமண்ட் ரிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். டியூரிங் தி டோட்டாலிட்டி, டோட்டல் கம்ப்ளீட்டா எக்லிப்ஸ் பண்ணக்கூடிய பொசிஷன்ல டைமண்ட் ரிங் எஃபெக்ட் நடக்காது. ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் ஆப்ஷன் A1 only. Second statement is wrong. Then question number 1. Consider the following statements. The ecliptic plane is the plane in which Earth orbits the sun and it is tilted relative to the Earth's equator by 23.5 degrees. Earth is tilted by 23.5 degree related to the ecliptic plane. Earth சன்னை சுத்தி ரிவால்வ் ஆகக்கூடிய அந்த எக்லிப்டிக் பிளேனுக்கு அதனோட ரொட்டேஷனல் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிகிரி டில்ட் ஆயிருக்குன்னா 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். வாட் அபவுட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்? The circle of illumination is the boundary between the day and night sides of the earth and changes its position throughout the year due to the tilt of the earth's axis. Yes, of course. 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்கிறதுனால அந்த டேவையும் நைட்டையும் பிரிக்கக்கூடிய அந்த சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன்ன்றது டில்ட்டா இருக்கிற காரணத்தினால அது ஒரே மாதிரி இருந்துகிட்டே இருக்காது. இட் வில் பி சேஞ்சிங் த்ரூ அவுட் தி இயர். தட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ் இன் தி டே ஹவர்ஸ் அண்ட் நைட் ஹவர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியர்ஸ் ஆஸ் வெல் அஸ் தி ரீசன் ஃபார் கிரியேஷன் ஆஃப் சீசன்ஸ் ஆல்சோ டில்ட்டிங்ன்றது. ஓகேவா? அப்ப இது என்ன சொல்றாங்க? இதுதான் எக்லிப்டிக் பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஓகேவா, எக்லிப்டிக் பிளேன் எடுத்துட்டோம்னா இங்க எர்த்தோடைய ஈக்வெட்டார், ஓகேவா, எர்த்தோடைய ஈக்வெட்டாரும் எக்லிப்டிக் பிளேனும் எவ்வளோ டிகிரி டில்ட் ஆயிருக்குன்னா 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்கு. புரியுதா? 23.5 டிகிரி டில்ட் ஆயிருக்கு. இப்படி டில்ட் ஆயிருக்கிறதுனால எந்த லைன், இது வந்து ரொட்டேஷனல் ஆக்சிஸ், ஓகேவா, டில்ட் ஆயிருந்தாலும் இப்ப சன் இங்க இருக்குதுன்னா சன்னுடைய எக்ஸாக்டா ஒரு ஹாஃப் மட்டும் தானே டேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இன்னொரு ஹாஃப் வந்து நைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த லைன் which divides the day and night தான் சர்க்கிள் ஆஃப் illumination. ஓகேவா? சர்க்கிள் ஆஃப் illumination. இந்த சர்க்கிள் ஆஃப் illuminationம் ரொட்டேஷனல் ஆக்சிஸும்
மீட் பண்றது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல மட்டும்தான் மீட் ஆகும். ஓகேவா? அதை தாண்டி இது ரெண்டுமே மீட் ஆகாத காரணத்தினால இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் த்ரூ அவுட் தி இயர் because earth is tilted as well as revolving around the sun in an elliptical orbit. ஓகேவா? so அப்போ answer for this question என்னது? answer for this question is both 1 and 2. question number 1 க்கு. ஓகேவா? then question number 2. on 22nd December ஓகேவா? என்னது winter solstice அப்ப on 22nd December which among the following phenomena is are associated with the earth? winter solstice na northern hemisphere ku winter, delayed sunrise and advanced sunset in the northern hemisphere. delayed sunrise na shorter day and longer nights in the northern hemisphere nu சொல்றாங்க. கரெக்ட்டா? கரெக்ட். the sun does not set below the horizon at the arctic circle சொல்றாங்க. winter solstice na எப்போ? tropic of capricorn க்கு மேல sunlight இருக்க போகும்போது தான் northern hemisphere க்கு winter. அப்போ sun does not set below the horizon னா ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேலேயோ அல்லது அண்டார்டிக் சர்க்கிளுக்கு மேலேயோ 24 மணி நேரமுமே வெளிச்சம் இருக்கிறது தான் does not set below the horizon சொல்லுவாங்க. வின்டர் சால்ஸ்டைஸ் அப்போ ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேல கிடையாது, அண்டார்டிக் சர்க்கிளுக்கு கீழே தான் does not set below ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். the northern hemisphere experiences winter while the southern hemisphere experiences the summer. so winter இருக்கிறதுனால தான் shorter day and longer nights, but 24 hours of daylight எங்க இருக்கும்? கீழ இருக்கக்கூடிய அண்டார்டிக் சர்க்கிள். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது? only 2. ஓகேவா? சோ எர்த் வந்து 23.5 டிகிரி டில்ட்டா இருக்கிறதுனால டியூரிங் தி மந்த் ஆஃப் டிசம்பர் 22 சன்னோட டைரக்ட் ரேஸ் இஸ் பாசிங் ஆன் தி டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேல இருக்கிறதுனால southern hemisphere is experiencing summer and northern hemisphere is experiencing winter. ஸோ இந்த இடத்துல அண்டார்டிக் சர்க்கிள்ல இருந்து அண்டார்டிக் சர்க்கிள் வரைக்கும் 24 hours ஆஃப் டே லைட் இருக்கும். அதே ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேல 24 hours ஆஃப் நைட் இருக்கும். 24 ஹவர்ஸுமே அங்க நைட்டா இருக்கும். அண்டார்டிக் சர்க்கிளுக்கு கீழே 24 ஹவர்ஸுமே டேவா இருக்கும். அதே இந்த ஈக்வினாக்ஸ் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா சன்னோட லைட் ஈக்குவட்டார்ல படும். 12 ஹவர்ஸ் டேவும் 12 ஹவர்ஸ் நைட்டும் ரெண்டுக்குமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதை தான் ஈக்வினாக்ஸ் பொசிஷன் சொல்லுவோம். அதே ஜூன் 21 or 22 அப்போ சன்னோட டைரக்ட் ரேஸ் எங்க படும்? டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல படும். அப்போ சம்மர் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், வின்டர் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். லாங்கர் டேஸ் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ஷார்ட்டர் டேஸ் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். The region above the Arctic Circle experiences 24 hours of daylight. That does not sit below the horizon. Does not below the horizon. அதே அண்டார்டிக் சர்க்கிளுக்கு கீழே இருக்கக்கூடிய ரீஜன் 24 ஹவர்ஸுமே நைட்டா இருக்கும். எப்போ? சம்மர் சால்ஸ்டைஸ் அப்போ. அகைன் செப்டம்பர் அப்போ என்ன ஆகும்? இந்த டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் இஸ் ஃபாலிங் ஆன் தி ஈக்குவட்டோரியல் ரீஜன். அப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டே அண்ட் நைட்டும் சம்மர் வின்டர் மாதிரி இல்லாம ஆட்டம்னல் சீசன் அண்ட் ஸ்ப்ரிங் சீசன்ஸா இருக்கும். ஓகேவா? இந்த டிஃபரன்சஸ் வச்சு கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தென் क्वेश्चन நம்பர் 3. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி இன்டர்நேஷனல் டேட் லைன். ஓகேவா? ஸோ ஈக்வட்டார் மாதிரியே நமக்கு 0 டிகிரி லாங்கிடியூட் என்ன சொல்லுவோம்னா பிரைம் மெரிடியன் அல்லது கிரீன்விச் மெரிடியன் சொல்லுவோம். அந்த பிரைம் மெரிடியனுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய 180 டிகிரி லாங்கிடியூட் தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம். அந்த 180 டிகிரி லாங்கிடியூட தான் நம்ம வந்து இன்டர்நேஷனல் டேட் லைன் சொல்லுவோம். So the international date line is an imaginary line near 180 degree longitude, which is not a perfectly straight line as it zigzags to avoid splitting countries and territories. ஏன்னா இதனுடைய பர்பஸே டே எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்ற அந்த ஃபிக்சேஷனுக்காக தான். ஸோ அதனால அது எக்ஸாக்டான ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது. கண்ட்ரிஸோடைய டைம் லைனை வந்து டிஃபர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அங்கங்க எஸ்பெஷலி பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் ரீஜன்ஸ்ல ஜிக்ஸாக் ஆயிதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். இன்னொன்று, கிராசிங் தி இன்டர்நேஷனல் டேட் லைன் ஃப்ரம் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் டு ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ரிசல்ட்ஸ் இன் கெய்னிங் ஆஃப் ஒன் டேன்னு சொல்லியிருக்காங்க. நோ, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் போகும்போது லாசிங் ஆஃப் ஒன் டே தான், கெய்னிங் ஆஃப் ஒன் டே கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் இன்டர்நேஷனல் டேட் லைன். இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் என்னது? இப்படி ஜிக்ஸாக்கா ஒவ்வொரு ரீஜனையும் கவர் பண்ணணுன்றதுக்காக ஜிக்ஸாக்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்டர்நேஷனல் டேட் லைன்.
இப்போ இதுக்கு இந்த சைடு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரும், அதாவது யூஎஸ்ஏ இருக்கிறது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரும், ஜப்பான் இருக்கிறது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரும் நம்ம வச்சுப்போம். ஸோ அப்போ சன் ரைசஸ் ஆன் எங்க ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் தான். அப்போ இங்க வந்து சண்டே இருக்குதுன்னா இங்க சாட்டர்டே இருக்கும் எங்க வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல. இப்போ சாட்டர்டே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கு போனோம்னா அடுத்த நாள் என்ன நினைப்போம், அடுத்த இப்படி கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைட்ல கிராஸ் பண்ணி போனா சாட்டர்டேக்கு அடுத்து சண்டே வரணும் லாஜிக்கலா பார்த்தா. ஆனா கிராஸ் பண்ணி போகும்போது சண்டே முடிஞ்சு மண்டே வந்துடும். அப்போ வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கு கிராஸ் பண்ணோம்னா சண்டேன்ற ஒரு நாள் நமக்கு லாஸ் ஆயிடும். கரெக்டா? ஏன்னா அங்க மண்டே ஆரம்பிச்சிடும். அதே ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கு போனோம்னா இங்க சண்டே இருக்கும். இதை கிராஸ் பண்ணி போகும்போது இங்க என்ன இருக்கும்னு நினைப்போம், மண்டே இருக்கும்னு நினைப்போம். ஆனா கிராஸ் பண்ணி போகும்போது எகெயின் இங்க இன்னொரு தடவை சண்டே வரும். அப்ப ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் டு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கு கிராஸ் பண்ணோம்னா யூ ஆர் கெய்னிங் எ டே, ஒரு நாள் நமக்கு லாபமா கிடைக்கும். வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் டு ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் போனீங்கன்னா யூ வில் லூஸ் அ டே. ஓகேவா? இந்த லாஜிக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த லைன் அடிப்படையா பொறுத்து தான் என்டையர் எர்த்துக்குமே எந்த டேட்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணும். அதனாலதான் இது இன்டர்நேஷனல் டேட் லைன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 only. Then question number 4. Consider the following statements. The nebular hypothesis proposes that the inner planets like Earth are composed primarily of lighter elements, while the outer planets are made up of heavier elements. Nebular hypothesis na nebula nale enadhu clouds of dust and gases nu solrom. அந்த nebular hypothesis ன்னு சொல்றது என்ன சொல்லுதுன்னா inner planets ன்றது terrestrial planets ன்னு பார்த்தோம். அப்ப terrestrial planetsனா more denser planetsா இருக்கும். more denser planets எப்படி lighter materialsனால ஃபார்ம் ஆயிருக்கும், அப்படியே மாத்தி இருக்கு. ஓகேவா? inner planets are made up of heavier elements, outer planets are made up of lighter elements. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். இந்த மாதிரியான क्वेश्चंसல என்ன ஒரு அட்வான்டேஜ், ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புனா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கவே தேவையில்லை. அப்போ ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்லிருக்கு? The nebular hypothesis suggests that sun and planets including the earth formed from a large clouds of dust and gas. இதுதான் நெபுலானே நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெபுலர் ஹைபாத்தசிஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறம் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே தனித்தனியா இருக்க போகும்போது ஒரே ரீஜன்ல கல்மினேட் ஆயிருக்கக்கூடிய கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேசஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று கொயால்ஸ் ஆகி அந்த கொயால்ஸ் அண்ட் கொல்லிஷன்ஸோட ரிசல்டண்டா தான் பிளானட்ஸ், நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சன்னு பிளானட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லுது. அப்போ சன்னு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த சன்னை சுத்தி சின்ன சின்ன பிளானட்டெசிமல்ஸா ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பிளானட்டெசிமல்ஸ் சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையா வச்சு ஒவ்வொரு பிளானட்ஸா சன்னை சுத்தி ஆர்பிட்டல் ஃபார்ம்ல ஃபார்ம் ஆயிருக்கும். சப்போஸ் சன்னோடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் எது வரைக்கும் இருக்கோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே சோலார் சிஸ்டமா நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேசஸ்ல இருந்து உருவானது தான் நம்மளுடைய சன் அண்ட் அதர் பிளானட்ஸ் சொல்றது தான் நெபுலார் ஹைபாத்தசிஸ். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னது, இன்னர் பிளானட்ஸ் சொல்லக்கூடிய டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் ஹெவியர் மெட்டீரியல்ஸ் ஆகும், அவுட்டர் பிளானட்ஸ் சொல்லக்கூடிய ஜோவியன் பிளானட்ஸ் தான் லைட்டர் மெட்டீரியல்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். Question number 5. Consider the following statements regarding the evolution of Earth's atmosphere. The early Earth's atmosphere was primarily composed of carbon dioxide, water vapor, methane and ammonia with almost no oxygen. ஓகேவா? இந்த இடத்துல அதுவே ஒரு வேல்யூவா கொடுக்குறாங்க, ஆல்மோஸ்ட் நோ ஆக்சிஜன். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் ஆக்சிஜனே கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? அப்போ ஆக்சிஜன் எப்போ வந்துச்சு அப்படின்றது காரணம் சொல்லுது. The rise of oxygen in the atmosphere occurred mainly due to the volcanic activity which released large amounts of oxygen over millions of years. தப்பு. இந்த கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் தான் வல்கானிக் ஆக்டிவிட்டி மூலியமா வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிரைமார்டியல் அட்மாஸ்பியர். பிரைமார்டியல் அட்மாஸ்பியர்ல வெறும் ஹைட்ரஜன் கேசஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ் மட்டும் தான் இருந்துச்சு. வெரி வெரி லைட்டர் கேசஸ். இந்த கேசஸ் எல்லாமே சோலார் விண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்னால த்ரோ அவே பண்ணப்பட்டுச்சு, ஸ்வீப்பிங் அவே ஆஃப் தி ஏர்லி லைட்டர் கேசஸ். அதுக்கப்புறம் எர்த்தோடைய ஸ்ட்ரக்சர் நல்லா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம்
வல்கானிக் ஆக்டிவிட்டி நடக்க பிளேட் டெக்டானிக்ஸோட ரிசல்டா வல்கானிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்க போகும்போது வல்கனோஸோட எரப்ஷன்ஸ் மூலியமா உள்ள இருந்து வாட்டர் வேப்பர்ஸ், கார்பன் டை ஆக்சைட்ஸ், மற்ற விதமான கேசஸ் எல்லாமே எர்த்தோட அட்மாஸ்பியர் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அதுல மேஜரா உருவானது வாட்டர் வேப்பர். ஃபர்ஸ்ட் வாட்டர் வேப்பர் உருவானுச்சு. அப்புறம் வாட்டர் வேப்பர் கண்டென்சேஷன்ன்ற ப்ராசஸ் மூலியமா வாட்டர் வேப்பர்ல இருந்து தான் வாட்டர் உருவானுச்சு. ஓகேவா? ஸோ எர்த்தோட அட்மாஸ்பியர் இனிஷியலி flooded with வாட்டர் வேப்பர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அந்த வாட்டர் வேப்பர் வாட்டரா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓஷன்ஸா ஃபில் ஆனுச்சு. அந்த ஓஷன்ஸ்குள்ளார தான் ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் உருவானுச்சு. அந்த லைஃப் ஃபார்ம்ஸ் என்ன பண்ணோம்? லைஃப் ஃபார்ம்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் பிரைமரி ப்ரொடியூசர்ஸா, பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் சொல்லக்கூடிய பிளான்ஸோ ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸோ என்ன பண்ணோம்? இட் அப்சர்ப்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் அண்ட் ஸ்டார்டட் டு ரிலீஸ் ஆக்சிஜன். அப்போ ஒன்லி டூரிங் தி லேட்டர் அண்ட் லேட்டஸ்ட் ஃபேஸ்ல தான் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே கன்சியூம் பண்ணப்பட்டு ஆக்சிஜன் லிபரேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஓஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆக்சிஜன் வந்துச்சே தவிர வல்கானிக் ஆக்டிவிட்டினால ஆக்சிஜன் வெளியில வரல. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 6. which of the following phenomena might have influenced? Question என்னது ரொம்ப ஓபனடா, might have influenced the evolution of organisms in earth. So different stages of lithospheric evolution அடிப்படையா வச்சோம், அட்மாஸ்பெரிக் எவல்யூஷன் அடிப்படையா வச்சுதான் எர்த்ல லிவிங் பீயிங்ஸ் ஆரிஜினேட் ஆக ஆரம்பிச்சது. அப்ப எர்த்தோடைய லிவிங் பீயிங்ஸோடைய எவல்யூஷனுக்கு அட் எனி கேஸ் அட்மாஸ்பெரிக் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும், ஹைட்ரலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும், லித்தோஸ்பெரிக் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். அப்போ எதுவுமே நம்மளால வராதுன்னு சொல்லவே முடியாது. அது கொஸ்டினோட டோனே மைட் ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் சொல்லியிருக்கு. அப்போ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் டெஃபினெட்லி, ஏன்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்றது ஒரு பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ்னால நடக்கிறது. அப்போ அது வாட்டரு கான்டினென்ட்ஸ் இப்படின்ற மாதிரியான டிவிஷன்ஸ் ஏற்படுத்துதா? அதை பொறுத்து தானே வாட்டர்ல மட்டுமே வாழக்கூடிய ஆர்கானிசம், லேண்ட்ல மட்டுமே வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ், ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய ஆம்பிபியன்ஸ்னு பாசிபிலிட்டிஸ் உருவாக்கிக்குமா? டெஃபினட்டா இருக்கும். வல்கானிக் எரப்ஷன்ஸோட ரிசல்டண்டா தான் வாட்டர் வேப்பர் வந்துச்சுன்னே சொல்றோம். அப்புறம் அந்த வாட்டர் வேப்பர்ல இருந்து தானே வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கும், லிவிங் பீங்ஸ் ஆரிஜினேட் ஆயிருக்கும். கிளேஷியல் சைக்கிள்ஸ், கிளைமேட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன கிளேஷியல் சைக்கிள்ஸ். அப்ப கிளேஷியர்ஸ் எர்த் வந்து டிஃப்ரெண்டான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு ஏஜஸ்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு. ஐஸ் ஏஜ்ல கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப ஐஸ் ஏஜஸ் கவர்ஸ் ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் தி எர்த். அது மூலியமா ஒரு சில ஆர்கானிசம்ஸ் இறந்து போயிருக்கலாம், ஒரு சில புது ஆர்கானிசம்ஸ் உருவாகலாம். அப்ப எவல்யூஷனுக்கு கிளேஷியல் சைக்கிள்ஸ் would also play a major role. ஓஷன் கரண்ட்ஸ், ஓஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பெர்மனண்டா மூவ் ஆகக்கூடிய கரண்ட்ஸ் would have played a major role in influencing the evolution of organisms. அப்புறம் ரொம்ப ரொம்ப பிரைமரியான இன்சுலேஷன் வேரியேஷன். இன்சுலேஷன் and the incoming solar radiation. Solar radiation is one of the important factor which determines the temperature and climate of a particular regions. அப்ப அதை பொறுத்து அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும், ஹைபர்னேஷன் பண்ணணுமா, ஏஸ்டிவேஷன் பண்ணணுமா, அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர்ஸையும் அதனுடைய லிம்ஸையும் எந்த விதத்துல அடாப்ட் பண்ணிக்கணும்ன்றது எல்லாமே இதை பொறுத்து டிஃபர் ஆகும்ல. அப்ப எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட், எதையுமே நீங்க நெகேட் பண்ணவே முடியாது. The answer for this question என்னது? Option D, all the above. 1, 2, 3, 4 and 5. Then question number 7. Consider the following statements regarding the Earth's magnetic field. எர்த்தனுடைய மேக்னெட்டோஸ்பியர்னு சொல்லக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தின கேள்வி. Earth's magnetic field is generated by the movement of the molten iron and nickel in its outer core. கரெக்டா? கரெக்ட். ஏன்னா எர்த்தோடைய கோர்ல இருந்து, அது எஸ்பெஷலி அவுட்டர் கோர், எர்த்தோட இன்னர் கோர்ன்றது சாலிட் மெட்டீரியல், எர்த்தோட அவுட்டர் கோர் தான் என்னது? லிக்விட் மெட்டீரியல். அந்த லிக்விட்ல இருக்கக்கூடிய நிக்கல் அண்ட் அயர்னோடைய கன்வெக்டிவ் மூவ்மெண்டோட ரிசல்டண்டா அங்கிருந்து உருவாகிறது தான் நமக்கு என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படி உருவாகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் நார்த் போலாகவும் மேக்னெட்டிக் சவுத் போலாகவும் நமக்கு கன்வெர்ஜ் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் நார்த் போலும் சவுத் போலும் பர்மனண்டா ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது. ஜாகிரபிக்கல் நார்த் போல், ஜாகிரபிக்கல் சவுத் போல் மாதிரி இட் இஸ் கெட்டிங் ரிவர்ஸ்டு டியூரிங் எ சர்டன் பீரியட். பட் அந்த ரிவர்சல்ன்றது எக்ஸாக்டா ஒரே மாதிரி தான் நடக்குமானா நடக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஜியோமேக்னெட்டிக் ரிவர்சல்ஸ் வேர் தி மேக்னெட்டிக் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் ஸ்விட்ச் பிளேசஸ் occur at regular predictable intervals over the geological time. அப்படி ப்ரெடிக்டபிளா இருந்தா we can definitely say that இந்த பர்டிகுலர் டைம்ல ஜியோமேக்னெட்டிக் ரிவர்சல்ஸ் நடக்கும்ன்றது அப்படி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இட் இஸ் ஹேப்பனிங் அட் அ ரேண்டம் ஃபேஸ். ஓகேவா? அப்ப இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டூ ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே எந்த ஒரு கண்டிஷன்ஸ்லயுமே நெகேட் பண்றதுக்கு பாசிபிளே இருக்கக்கூடாது.
அப்போ அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட்லி தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. The magnetosphere shaped by the Earth's magnetic field extends far beyond the atmosphere and is compressed on the side facing the sun due to the solar wind effect. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது ஒரே மாதிரி இருக்காது. எந்த சைடு வந்து சன்னை நோக்கி ஃபேஸ் பண்ணுறது அந்த இடத்துல கம்ப்ரெஷன் இருக்குன்றாங்க. ஏன்னா சோலார் விண்ட்ஸோட எஃபெக்ட்னால. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்க போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னர் இருக்கக்கூடிய சாலிட் கோர்ல இருந்து தான் ஹீட் லிபரேட் ஆகும். அவுட்டர் கோர்ன்றது நமக்கு என்னது? லிக்விட் கோர். அப்ப லிக்விட் கோருக்குள்ளார மோல்டன் மேக்மாக்குள்ளார நடக்கக்கூடிய கன்வெக்டிவ் மூவ்மெண்ட் என்ன பண்ணோம்னா, அந்த கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்னால நடக்கக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜி கிரியேட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. தட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜெனரேட்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸா இங்க இருந்து ஆரிஜினேட் ஆகி நார்த் போலாகவும் சவுத் போலாகவும் நமக்கு கன்வெர்ஜ் ஆயிருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடெக்டிங் தி எர்த் ஃப்ரம் தி ஹையர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோலார் ஃபிளாஷ் அண்ட் சோலார் விண்ட்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா சன்னுடைய ஹையர் சோலார் விண்ட்ஸ் எஃபெக்ட்னால நம்மளுடைய எர்த்ல எந்த லிவிங் பீயிங்ஸ்க்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்காது. இப்படி வரக்கூடிய இந்த சோலார் விண்ட் எஃபெக்ட்னால ஒரு சைடு ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கெட்டிங் கம்ப்ரஸ்டு கம்பேர்ட் டு தி அதர் சைடு. அதுதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தின அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜியோ மேக்னெட்டிக் நார்த் போலும் ஜியோ மேக்னெட்டிக் சவுத் போலும் நார்த் டு சவுத் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். பட் not at a regular predictable intervals. It is happening at a different random phase. Okay va? Then question number 8. The occurrence of aurora borealis and aurora australis is influenced by the tilt of the Earth's magnetic field and variations in the magnetic field. Yes, aurora என்ற phenomena occur ஆகிறதுக்கு எர்த்தோடைய டில்ட்டிங்கும் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் முக்கியமான காரணமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். Both aurora borealis and aurora australis are typically more visible during the period of high solar activity such as solar flares and coronal mass ejections. ஓகேவா? ஒன்னு சோலார் ஆரோராஸ் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் சொல்லுது. ரெண்டாவது அந்த ஆரோராவுடைய இன்டென்சிட்டியை சொல்லுது. ஆரோராவுடைய இன்டென்சிட்டி இஸ் மோர் ப்ராமினன்ட் டியூரிங் தி ஹை சோலார் விண்ட் ஆக்டிவிட்டின்றது. அப்போ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ரைட். ஓகேவா? பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஸோ ஆரோரான்றது என்னது? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரிசல்ட்ஸ்னால சன்னுல இருந்து வரக்கூடிய சோலார் விண்ட்ஸ் எஃபெக்ட். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து இப்படி இருக்கா? அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இந்த இடத்துல ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணும்? இந்த சோலார் விண்ட்ஸ் எஃபெக்ட் அட்ராக்ட் பண்ணும். அப்ப இந்த சோலார் விண்ட்ஸ் உள்ள வரப்போகும்போது, ஓகேவா, மேக்னெட்டிக் நார்த் போலி மேக்னெட்டிக் சவுத் போல நோக்கி உள்ள வரப்போகும்போது இந்த சோலார் விண்ட்ஸ் ஹேஸ் டு பாஸ் த்ரூ தி வாட்? நம்மளுடைய அட்மாஸ்பியர். நம்மளோட அட்மாஸ்பியர்ல தெர்மோஸ்பியர் அல்லது அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? அயனோஸ்பியர்ல சார்ஜ்டு ஆக்டிவ் ரேடியோ அயான்ஸ் இருக்கு. அப்ப இந்த ரேடியோ ஆக்டிவ் சார்ஜ் அயான்ஸ்லயும் இந்த சோலார் விண்ட்ஸ் மீட் பண்ண போகும்போது அதுல இருந்து கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஸ்பார்க்கிங் இலுமினேட்டட் பினாமினாவை தான் நம்ம ஆரோராஸ் சொல்லுவோம். நார்தர்ன் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. நார்தர்ன் லைட்ஸ் ஆரோராஸ். இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நடந்துச்சுன்னா ஆரோரா பொரியாலிஸ், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல நடந்துச்சுன்னா ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ். ஸோ இப்படி நடக்கக்கூடிய இந்த ஆரோரா ஆஸ்ட்ராலிஸுக்கும் ஆரோரா பொரியாலிஸும் ஹையர் சோலார் விண்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்க போகும்போது ரொம்ப பிரைட்டரா இருக்கு. அதுதான் ஸ்டேட்மெண்ட் 2 சொல்லுது. ஓகேவா? ஸோ எங்க நடக்கும்? மேக்னெட்டிக் நார்த் போலி சவுத் போலி நடக்கும். எந்த ஆல்டிடியூட்ல நடக்கும்? அயனோஸ்பெரிக் ரீஜன்ஸ்ல நடக்கும். அததான் வந்து நம்ம ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ் அண்ட் ஆரோரா பொரியாலிஸ்னு சொல்றோம். ஓகேவா? Then question number 9. Consider the following statements regarding the study of the Earth's interior. எர்த்தோட இன்டீரியரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரீசன்ஸாகவும் இருந்ததுன்றது. The variation in the seismic wave velocity through the Earth's interior has helped in identifying the boundaries between the crust, mantle and core. ஸோ எர்த்தோட இன்டீரியர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு 99% நமக்கு உதவி பண்ணது என்னது? எர்த்குவேக்னால உருவாகக்கூடிய சீஸ்மிக் வேவ்ஸ் தான். அப்ப அந்த சீஸ்மிக் வேவ்ஸ்குள்ளாரையும் பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட் வேவ்ஸோடைய வேரியேஷன்ஸ் அக்ராஸ் தி மீடியம் helps us to identify the boundary between different layers of the earth. First statement is right. ஓகேவா? அது வந்து மோஸ்ட் ப்ராமினன்டான எவிடன்சஸ். அதோட சேர்த்து சம் ஆஃப் தி எவிடன்சஸ் ஃப்ரம் தி இன்டீரியர் ஆஃப் தி எர்த். எர்த்தோட மேண்டல் போர்ஷன்ல இருந்து வெளியில
வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலியமா லிபரேட் ஆகிருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் இங்க ராக்ஸா கன்வெர்ட் ஆகுது. என்னன்னு சொல்லுவோம்? ஜெனோலித்ஸ்னு சொல்லுவோம். which are the fragments of the rock brought to the surface by volcanic eruptions provide direct samples from the earth surface. இது வந்து indirect source. பட் இங்க டைரக்டா இன்டைரக்டான்னு கேட்கல. எதெல்லாம் எர்த்தோட இன்டீரியர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டைரக்டாவே எர்த்தோட இன்டீரியர்ல இருந்து இருக்கக்கூடிய மெட்டீரியல் வெளியில வந்து கிடைக்கிறது டைரக்ட் சோர்ஸ். The study of the Earth's gravitational field variations provides insights into the distribution of mass within the Earth's interior. So எர்த்தோடைய gravity variations with respect to the center of the Earth is also helpful in identifying the mass of different materials within the interior of the Earth. இதுவும் indirect source மூலியமா நமக்கு தெரியறது தான். The composition of the Earth's mantle is inferred partly from the analysis of the meteorites. அதுவும் indirect sources தான். எப்படி எர்த் உருவாகி இருக்கிற டைம்லயே உருவாகி இருக்கக்கூடிய சம் ஆஃப் தி மெட்டியோரைட்ஸோடைய எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய லேயர்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய விதமும் ப்ரொவைட் சம் எவிடன்சஸ் டு நோ அபவுட் தி இன்டீரியர் ஆஃப் தி எர்த். இட் குட் நாட் ப்ரொவைட் huge points or it could not provide a direct evidence about the interior of the earth, but somehow it provide a relatable, convincible facts about the interior of the earth. அதனால composition of the earth's mantle is inferred partly from the analysis of the meteorites which are believed to be remnants of the materials from which the solar system performed. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஒரு நுவன்சஸோட சொல்லப்பட்டிருக்குது. அதுல தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப all of these four statements are correct and all of these four are identified as the sources for knowing about the interior of the earth, especially the seismic waves. So answer for this question is option D, 1, 2, 3 and 4. Then question number 10. Consider the following statements regarding the seismic waves. So எர்த்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய seismic waves-உம் அந்த seismic waves குள்ள இருக்கக்கூடிய differences பத்தி தான் இந்த கேள்வி. P waves can travel through both solid and liquid layers. Yes, P waves தான் primary waves னு சொல்றோம். அது எல்லா மீடியம்லயும் travel ஆகும். But their speed decreases when passing through the outer core. Outer core ன்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? liquid molten layer னு பார்த்தோம். So அப்போ P waves both solidly travel ஆகும், liquidly travel ஆகும். பட் சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு போகும்போது அதனோட ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையாகிறத தான் என்ன சொல்றாங்க? இங்க அவுட்டர் கோர்ல போகும்போது அதனோட ஸ்பீடு குறையும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவுட்டர் கோர் லிக்விட் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். வாட் அபவுட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்? எஸ் வேவ்ஸ் cannot travel through the earth's outer core. இது லிக்விட் தெரிஞ்சிச்சுன்னா எஸ் வேவ்ஸ்ன்றது சாலிட்ல மட்டும் தான் டிராவல் ஆகும், லிக்விட்ல டிராவல் ஆகாது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்ட். Creating a shadow zone beyond approximately 104 degree from the earthquake's epicenter where they are not detected. ஏன்னா அந்த 104 டிகிரி ரீச் ஆகக்கூடிய இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் கோர் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப அந்த அவுட்டர் கோர் வழியா எஸ் வேவ்ஸ்னால பாஸ் த்ரூ பண்ண முடியாததுனால ஒரு எபிசென்டர், எர்த்தோடைய எபிசென்டர் பொசிஷன்ல இருந்து நீங்க எஸ் வேவ்ஸை ட்ரேஸ் பண்ணீங்கன்னா 104 டிகிரிக்கு மேல எங்கேயுமே கிடைக்காது. அப்படி இருக்கிறத என்ன சொல்லுவாங்க? ஷேடோ ஜோன்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். சர்ஃபேஸ் வேவ்ஸ் which travel along the earth's interior are faster than the body waves and often cause the most, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், often cause the most damage during the earthquake இருக்கிறது, but not faster. It is the slowest waves among these three waves. ஸ்லோவஸ்டா இருந்தாலும் இது வெர்டிக்கலா இல்லாம ஹரிசாண்டலா டிராவல் ஆகும். பாடி வேவ்ஸ்ன்றது வெர்டிக்கலா வந்து ஹிட் பண்ணும், பட் சர்ஃபேஸ்க்கு மேல டிராவல் ஆகிறதுனால இது ஸ்லோ வேவ்ஸா இருந்தாலும் இட் could bring a huge damage to the earth surface. Answer for this question என்னது? 1 and 2 only. ஓகேவா? ஸோ எர்த்தோடைய எந்த இடத்துல we are identifying the எந்த இடத்துல closest point on the surface of the earth where we are receiving the earthquake, அதுதான் seismic epicenter point னு சொல்லுவோம். எர்த்குவேக் ஆரிஜினேட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அங்கிருந்து பார்க்க போகும்போது 104 டிகிரிக்கு மேல எஸ் வேவ்ஸ் எங்கேயுமே நீங்க ட்ரேஸ் பண்ண முடியாது. அதே 104 டிகிரில இருந்து 140 டிகிரிக்குள்ள பி வேவ்ஸ் நீங்க ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ பி வேவ்ஸ் உடைய ஷேடோ ஜோன்ன்றது 105ல இருந்து 142. எஸ் வேவ்ஸ் உடைய ஷேடோ ஜோன்ன்றது 104ல இருந்து எங்கேயுமே. ஓகேவா? பியாண்ட் 104 டிகிரி எஸ் வேவ்ஸ் cannot be traced. ஸோ மூணு இதுலயுமே நமக்கு P wavesன்றது fastest and travels along all the mediums. S waves is second fastest and travels only through the solid medium. Surface waves is the slowest, but yet it could bring a huge damage because it is traveling on like a horizontal waves. இது வந்து டைரக்டா பாடி வேவ்ஸ் வந்து மேல ஹிட் மட்டும் தான் பண்ணும், ஒரு இடத்துல மட்டும் தான் ஹிட் பண்ணும். அதுக்கப்புறம் இது சர்ஃபேஸ்க்கு மேல ஹரிசாண்டலா டிராவல் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் வேவ்ஸ் could bring more damage. ஓகேவா? இந்த டிஃபரன்சஸ் தெரிஞ்சுக்கணும். Then question number 56. Consider the following statements regarding the seismic waves. அதிலேயே இன்னொரு ஃபார்ம். In S waves, the individual particles
vibrate back and forth in the direction of the wave propagation, whereas in P waves the particles vibrate perpendicular to the direction of the wave propagation. அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க. P waves S waves ஸ்வாப் ஆயிட்டு. இப்படி சொல்லக்கூடிய P waves S waves அது டிராவல் ஆகக்கூடிய மீடியம்ல அந்த வேவ்ஸ் உடைய ப்ராபகேட்டிங் நேச்சர் எப்படி இருக்குன்றது தான் இந்த क्वेश्चन. Love waves move the ground side to side in horizontal plane, while the surface waves ரெண்டு டைப், love waves and Rayleigh waves. Rayleigh waves cause a rolling motion moving both vertically as well as horizontally along the earth surface. Second statement right. ஓகேவா? இப்போ இதுதான் மூவ்மெண்ட் ஆஃப் தி டிஃபரெண்ட் வேவ்ஸ். இப்போ P waves எடுத்துட்டோம்னா கம்ப்ரெஷன், ஒரு ஸ்ப்ரிங் அழுத்தி விட்டோம்னா அது எப்படி பேக் அண்ட் ஃபோர்த் அல்லது 2 and 4 நகரமோ அப்படிதான் P waves நகரும். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் நகரக்கூடிய மோஷன் தான் P waves. அதே மேலையும் கீழையும் நகரக்கூடிய வேவ் லைக் ஃபார்ம்ல மூவ் ஆகுறது தான் S waves. ஓகேவா? சர்ஃபேஸ்ல ஃப்ளோ ஆகக்கூடிய வேவ்ஸ், லவ் வேவ்ஸ் என்ன பண்ணோம்னா இப்படி பாம்பு மாதிரி சர்ஃபேஸ்ல இப்படி ஹரிசாண்டலி நகரும். இதே ராலே வேவ்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோலிங் பொசிஷன்ல நகரும். ரோலிங் பொசிஷன்ல நகரும். இதுதான் 4 different ways through which these waves are propagating along the medium. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஸ்வாப் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் இஸ் B 2 only. So you should know the way in which these seismic waves are propagating. இத வச்சு UPSC கேட்டிருக்காங்க. ஓகேவா? In question number 57, consider the following statements about the earth's interior layers. The thickness of the earth's crust varies significantly. ஏன்னா எர்த்தோட crustன்றது நம்மளுடைய எர்த்தோடைய லித்தோஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள்னால வேரியேஷன்ன்றது திக்னஸ்ன்றது வேரி ஆயிட்டே தான் இருக்கும். With the oceanic crust being the denser but thinner than the continental crust ன்னு சொல்லியிருக்காங்க. Yes, oceanic crust is continental crust திக்கரா இருக்கும், oceanic crust தின்னரா இருக்கும். பட் தின்னரா இருந்தாலும் oceanic crust is more denser. ஓகேவா? So oceanic crust is denser but thinner than the continental crust. Correct. The mantle contains a high concentration of magnesium silicates and its upper part is responsible for convection currents driving the plate tectonics. So நம்மளுடைய plate tectonics, நம்மளோட upper surfaceன்றது நகரத்துக்கு எது அடிப்படை காரணமா இருக்குன்னா மேண்டில்ல இருக்கக்கூடிய அந்த கன்வெக்டிவ் மூவ்மெண்ட்ஸ் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Third statement, the core which makes up the 84% of the Earth's volume is primarily made up of iron and nickel. Core is made up of iron and nickel என்றது கரெக்ட். But it does not make the 84% of the Earth's volume. Mantle தான் மேக்ஸிமம் வால்யூம் ஆக்குபை பண்ணிருக்கு. 84% of the Earth's volume is occupied by mantle, not the core. ஓகேவா? ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம்னா கிரஸ்ட், மேண்டில், அதுக்கப்புறம் கோரு, மேண்டில், அதுக்கப்புறம் கிரஸ்ட். ஓகேவா? இந்த கிரஸ்ட்ல கான்டினென்டல் கிரஸ்ட் அண்ட் ஓஷானிக் கிரஸ்ட் நம்ம பிரிக்கிறோம். கான்டினென்டல் கிரஸ்ட்ன்றது திக்கரா ஹைட் அதிகமா இருக்கும், ஓஷானிக் கிரஸ்ட்ன்றது தின்னரா இருக்கும். பட் ஓஷானிக் கிரஸ்ட்ன்றது தின்னரா இருந்தாலும் அதுக்கு மேல ஹியூஜ் ஓஷன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால மோர் டென்சரா இருக்கும். ஸோ இன்டீரியர் போக 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 டென்சிட்டி கூடும். ஓகேவா? தென் மேண்டில் தான் ஆக்குபைஸ் தி மேஜர் போர்ஷன் தேன் தி கோர். ஓகேவா? ஸோ இந்த டிஃபரன்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆஸ்ட்ரோஸ்பியர்னு சொல்லக்கூடிய மேண்டல் போர்ஷன்ல இருக்கக்கூடிய மோல்டன் மெட்டீரியல் டியூ டு தி டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அப் அண்ட் டவுன் மோஷன், கன்வெக்டிவ் மோஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த கன்வெக்டிவ் மோஷன் கண்டினியூஸா நடக்க 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 மேல இருக்கக்கூடிய லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸ் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ், டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். The tectonic plate movements would resultant that different landforms would have originated along the boundaries of a continental plates or oceanic plates. Okay, wow. Then question number 58. As we go deeper into the Earth's interior, both the temperature and the pressure increases, but the density of the material does not always rise uniformly due to the phase variations. Okay, wow. உள்ள போக 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 டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். பட் டென்சிட்டி ஒரே மாதிரி கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா? மாறாது. ஏன்னா சில ரீஜன் இஸ் மேட் அப் ஆஃப் சாலிட் அண்ட் சில ரீஜன் இஸ் மேட் அப் ஆஃப் இன்டீரியர் லிக்விட். ஓகேவா? ஸோ அப்பர் போர்ஷன் ஆஃப் தி மேண்டில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோஸ்பியர் லிக்விட், அதுக்கப்புறம் மேண்டில் சாலிட், அதுக்கப்புறம் அவுட்டர் கோர் லிக்விடு, இன்னர் கோர் சாலிட். அப்போ லிக்விட் அட் எனி கேஸ் லிக்விட் இஸ் less denser than the solid. அப்போ density is keeps on varying
due to the phase variations. அப்போ first statement is right. அதுக்கு என்ன காரணம்? The increase in temperature with depth causes the layers like the mantle to exhibit plastic behavior or even melt. அந்த 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 எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை ஹோல்ட் பண்ணிக்க முடியாத மெட்டீரியல்ஸ் அங்க இருக்குதுன்னா தட் குட் பி ரிசல்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் மோல்டன் மெட்டீரியல்ஸ். அதுதான் பிளாஸ்டிக் பிஹேவியர்னு சொல்லுவோம். ஸோ இந்த காரணத்தினால தான் சில ரீஜன் இஸ் மேட் அப் ஆஃப் லிக்விட் அண்ட் சில ரீஜன் இஸ் மேட் அப் ஆஃப் சாலிடா இருக்கிறதுனால you could find the density variations, does not find uniformity in the density. So second statement is a reason for the variation in the density while we entering into the interior of the earth. So answer for this question is option A. Both statement 1 and 2 are correct and statement 2 is the correct explanation for statement 1. Okay va? So for question number 58 ka answer A. Okay va? Then question number 59. So அப்ப interior of the earth la இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் உடைய பவுண்டரிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். அதுல கொனராட் டிஸ்கண்டினியூட்டி, மொஹரோவிக் டிஸ்கண்டினியூட்டி, ரெப்படிவ் டிஸ்கண்டினியூட்டி, கட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. இந்த 4 பேர்ல எந்த 2 பேர் தப்பா இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் 2 கரெக்டா தான் இருக்கு, இது 2மே தப்பா இருக்கு. ஓகேவா? சோ ஆன்சர் என்னது? 2 பேர்ஸ் ஒன்லி. இது எடுத்துக்கிட்டோம்னா அப்பர் கிரஸ்டுக்கும் லோவர் கிரஸ்டுக்கும் இருக்கக்கூடிய மார்ஜின் தான் கொனராட் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். மொஹரோவிக் டிஸ்கண்டினியூட்டின்றது லோவர் கிரஸ்டுக்கும் அப்பர் மேண்டலுக்கும், இது 2மே கரெக்டா இருக்கு. ரெப்படிவ் டிஸ்கண்டினியூட்டின்றது அப்பர் அண்ட் லோவர் மேண்டலுக்கு, லோவர் மேண்டல் அண்ட் அவுட்டர் கோர்ன்றது கட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. கட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி ஆன்சர் இது. ஓகேவா? ரெப்படிவ் டிஸ்கண்டினியூட்டின்றது என்னது? அப்பர் அண்ட் லோவர் மேண்டல். பட் ரெப்படிவ் டிஸ்கண்டினியூட்டி கொடுத்திருக்கிறது என்னது? லோவர் மேண்டல் அண்ட் அவுட்டர் கோர் கொடுத்திருக்கோம். ஓகேவா? லேமன் டிஸ்கண்டினியூட்டி தான் என்னது? அவுட்டர் அண்ட் இன்னர் கோர். அவுட்டர் அண்ட் இன்னர் கோர்ன்றது லேமன் டிஸ்கண்டினியூட்டி, கட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி கிடையாது. சோ கொனராட், மொஹரோவிக், ரெப்படிவ், கட்டன்பர்க், அதுக்கப்புறம் தான் லேமன் டிஸ்கண்டினியூட்டி. அதனுடைய ஒவ்வொரு பவுண்டரி மார்ஜின்ஸையும் கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும். So answer for this question is option B, 2 pair only. Then question number 60. Consider the following statements regarding the endogenic forces. இன்டீரியர்ல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய forces தான் நம்ம endogenic forces ன்னு சொல்லுவோம். Diastrophism refers to all processes involving deformation of the earth's crust including both எபிரோஜெனிக் அண்ட் ஓரோஜெனிக் மூவ்மெண்ட்ஸ். டைஸ்ட்ரோபிசம்ன்றது ஸ்லோவர் மூவ்மெண்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். எண்டோஜெனிக்லயே டைஸ்ட்ரோபிசம்ன்றது ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ். அந்த ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ்ல இன்க்ளூட்ஸ் போத் எபிரோஜெனிக். எபிரோஜெனிக்னா என்னது? கான்டினென்டல் பில்டிங். ஓரோஜெனிக்னா மவுண்டைன் பில்டிங். கான்டினென்டல் பில்டிங் அண்ட் மவுண்டைன் பில்டிங், இது 2மே இருக்கிறது டைஸ்ட்ரோபிசம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். Epirogenic movements are characterized by slow, large-scale vertical uplift or subsidence of the Earth's crust, and they affect the continental masses without causing significant folding or faulting. The significant folding or faulting க்கு காரணம் orogenic movements. ஓகேவா? ஸோ epirogenic movements என்றது upward and downward movement. Horizontal movements-னால fold-ஓ fault-ஓ create ஆனுச்சுன்னா அதுதான் orogenic movements. ஓகேவா? Both are part of diastrophism and it is part of endogenic forces. So the answer for this question என்னது? Option C, both 1 and 2. Then question number 76. இப்போ இந்த உள்ள இருந்து வரக்கூடிய இந்த எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ்க்கு எதெல்லாம் காரணமா இருக்கு அதுதான் கேட்கணும். Which of the following are the major factors responsible for generating endogenic forces within the earth? Radioactive decay of the elements in the earth's interior. எர்த்தோட அது எஸ்பெஷலி இன்டர்கோர்ல இருந்து வரக்கூடிய ரேடியோ heat or decay is one of the important source for endogenic forces. Gravitational pressure exerted by the earth's mass. எர்த்துக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டீரியர் போக 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 கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனோட பிரஷர் வந்து எர்த்துக்குள்ளார ஏற்படுத்தக்கூடிய டிஃபரன்சஸும் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் எண்டோஜெனிக் ஃபோர்சஸ். ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் காரணமா இருக்குமா? எப்படி? எந்த விதத்துல? ஏன்னா ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் எக்ஸ்பீரியன்சஸ் போத் centripetal force as well as centrifugal force. Centrifugal force ஓட ஆரிஜினேஷன் பாயிண்ட் எங்க இருக்கும்? சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி எர்த்ல இருக்கும். அப்ப சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி எர்த்ல இருந்து அவுட்டர் சர்ஃபேஸ் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோர்ஸ் வெளியில போகும். அப்ப சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி எர்த்ல இருந்து அவுட்டர் சர்ஃபேஸ் வரைக்கும் வரக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா தான் இருக்கும்? எண்டோஜெனிக் ஃபோர்ஸா தான் இருக்கும். ரெசிடுவல் ஹீட் ஃப்ரம் தி எர்த் ஃபார்மேஷன். எர்த் ஃபார்ம் ஆக போகும்போது அதுக்குள்ளார இனிஷியலா அது ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே வெளியில டியூ டு டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல லிபரேட் ஆக வேணும்ல, அப்படி இருக்கிறது ரெசிடுவல் ஹீட்ஸ். இது எல்லாமே எங்க? இன்டீரியர் ஆஃப் தி எர்த்ல இருந்து வெளியில தான் வரும். அப்ப ஆல் ஆஃப் தீஸ் ஃபோர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஜெனரேஷன் ஆஃப் endogenic forces. Answer for this question is 1, 2, 3 and 4. Then question number 77.
கெமிக்கல் வெதரிங் இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் ஹியூமிட் அண்ட் வார்ம் கிளைமேட்ஸ். இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுல இந்த ஃபார்மேட் படி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ யூ ஹாவ் டு focus on this statement 2 and 3. Water act as a solvent in the chemical weathering of rocks. Yes, chemical weathering la water as a solvent இருக்கிறதுனால it could result in the chemical weathering. Statement 2 is correct. Statement 3. Organic acids produced by biological beings like plants and organisms can contribute to chemical weathering. Statement 3 யும் correct. Okay va? So statement 2 வும் correct, statement 3 யும் correct. And both of these statements can explain the first statement. Okay va? So the answer for this question is both statement 2 and 3 are correct. Sorry, both statement 2 and 3 are correct and both of them explain statement 1. So the answer for this question is option A. Then question number 78. Consider the following statements. Erosion is primarily driven by external forces such as water, wind and ice, whereas mass wasting is driven by gravitational force acting directly on loose material. Yes. Exogenic forces la ரொம்ப முக்கியமானது erosion and deposition, அதுக்கப்புறம் mass wasting. Erosion அப்படின்றதே ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ், ரன்னிங் வாட்டர் ஆகவோ, மூவிங் விண்ட் ஆகவோ, மூவிங் கிளேசியர்ஸ்னாலேயோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ்னால ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எரோஷன். வேற மவுண்டன் ஸ்லோப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்லோப்போட கிரேடியன்ட்டே கிராவிட்டி வேரியேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த கிராவிட்டினால வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு மூவ் பண்றதை தான் நம்ம மாஸ் வேஸ்டிங்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். Erosion can result in the deposition of material over longer distances, while mass wasting typically results in the deposition of material at the base of the slope confined to the area where it originates. ஏன்னா மாஸ் வேஸ்டிங்கான சோர்ஸை கிராவிட்டின்ற போகும்போது அது ஸ்லோப்ஸ்ல மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் மாஸ் வேஸ்டிங்னால மூவ் பண்ண மெட்டீரியல் வந்து ஃபூட்டில்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அதை ட்ரைவ் பண்றதுக்கு எந்த எனர்ஜியும் இருக்காது. அதே ரிவர் எடுத்துக்கோங்க, ரிவரோடைய எரோஷனல் ஆக்டிவிட்டி ரைட் ஃப்ரம் தி டாப் ஆஃப் த மவுண்டன்ல எடுத்து பிளெயின்ஸ் வரைக்கும் போய் டெல்டாஸ் ரீஜன்ஸ் வரைக்கும் ரீச் ஆகி போய் கடல் வரைக்கும் போகுது. அப்ப எரோஷன் கேன் ரிசல்ட்ஸ் இன் தி டெபாசிஷன் ஆஃப் மெட்டீரியல் ஓவர் லாங்கர் டிஸ்டன்சஸ், வேறஸ் மாஸ் வேஸ்டிங்னால அந்த ஃபூட்டில்ஸ் வரைக்கும் மட்டும் தான் நகர்த்த முடியும். ஏன்னா அதுக்கு மேல எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் இருக்காது. ஸோ அப்போ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 79. Earthquakes can trigger both landslides and avalanches by destabilizing slopes and causing the rapid downslope movement of loose material or snow. இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைடுன்றது எரோஷன் கிடையாது. லேண்ட்ஸ்லைட் இஸ் a kind of mass wasting. அவலான்ச்சஸ்ன்றது என்னது? ஹையர் ஸ்னோ அக்யூமுலேட் ஆயிருக்கக்கூடிய கிளேஷியர்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ்னால அந்த ஸ்னோ டிஸ்பிளேஸ் ஆகி அங்கிருந்து டிஸ்கார்ட் ஆகி பெரிய பெரிய பனிகளா கீழே வந்து விழுவுறது தான் அவலான்ச்சஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எர்த்குவேக்னால இது ரெண்டுமே ட்ரிகர் ஆகலாம். இங்க ஸ்டேட்மெண்ட் என்னது? கேன் ட்ரிகர் போத் லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் அவலான்ச்சஸ் பை destabilizing slopes and causing the rapid downslope movement of the loose material or snow. First statement is correct. While landslides can be triggered by various factors such as rainfall and human activity, avalanches are predominantly caused by seismic activity in snow-covered mountainous regions. தான் தப்பு. அவலான்ச்சஸ்க்கு நான் தான் சொன்னேன் சீஸ்மிக் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஈவன் தோ இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ்ல அவலான்ச்சஸ் நடக்கிறதுக்கு சீஸ்மிக் ஆக்டிவிட்டி மே பி a reason, பட் ப்ரிடாமினண்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க அவலான்ச்சஸ் நடக்கிறது கிளைமேட்டிக் வேரியேஷனால, டெம்பரேச்சர் வேரியேஷனால மேல இருக்கக்கூடிய ஸ்னோ வந்து மெல்ட் ஆகிறதுனாலயோ அது டிஸ்பிளேஸ் ஆகிறதுனாலயோ அவலான்ச்சஸ் கிரியேட் ஆகும். சீஸ்மிக் ஆக்டிவிட்டி தான் இருந்து அவலான்ச்சஸ் நடக்கணும்ன்றதுக்கு கண்டிஷன் கிடையாது. அப்போ இட் இஸ் a very strong statement. It could not be always correct. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது? ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. தென் क्वेश्चन நம்பர் 80. ஒரு ராக் பத்தின டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அது எந்த ராக்னு கேக்குறாங்க. These rocks are formed from the cooling and solidification of molten magma that reaches the earth surface. அப்படின்னா என்னது? உள்ளேயே இல்லாம வெளியில வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்னது? இன்ட்ரூசிவ்ன்றதே கிடையாது. கரெக்டா? That reaches the earth surface through volcanic eruptions. Since the cooling process happens quickly, these rocks tend to have fine grained or glassy structures. They often form lava flows and are typically found around the volcanic regions. அப்போ ஒரிஜினலி ஃபார்ம்டு ராக்ஸா இருக்கிறதுனால இது இக்னியஸ் ராக்ஸா தான் இருக்கணும்.
இன்ட்ரூசிவா இல்லாம வெளியில வந்து ரீச் ஆனதுனால இது எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ். ஃபைன் கிரைன்ட் அண்ட் கிளாசி ஸ்ட்ரக்சர். இக்னியஸ் ராக்ஸ் ஃபர்தரா எரோட் ஆகி இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணாதான் அது செடிமெண்டரி ராக்ஸா ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய ராக்ஸ் இது ரெண்டுமே டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால மாடிஃபை ஆனாச்சுன்னா அது மெட்டமார்பிக் ராக். பட் இது ஒரிஜினலி ஃபார்ம்டு எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக். அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் என்னது? ஆப்ஷன் சி, எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக். ஓகேவா? அதுதான் ராக் சைக்கிள்ஸ். ஓகேவா? சோ உள்ள இருக்கக்கூடிய மோல்டன் மெக்மாட்டிக் மெட்டீரியல் வெளியில வந்துச்சுன்னா, வெளியில வரப்போகும்போது வித்தின் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்துக்குள்ளாரே அது சொலிடிஃபை ராக்கா மாறுச்சுன்னா இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸா இருக்கும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது ஃபார்ம் ஆனிச்சுன்னா எக்ஸ்ட்ரூசிவ் பசால்டிக் ஆர் வல்கானிக் ராக்ஸா ஃபார்ம் ஆகும். அப்படி உருவான இருக்கக்கூடிய அந்த ராக்கு எக்ஸோஜெனிக் ஏஜென்ட்ஸ்னால வெதரிங் நடக்கும். வெதரிங் நடந்ததுக்கு அப்புறம் எரோஷன் மூலியமா டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆகி அது ஃபியூஸ் ஆகி ஒரு ராக்க ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய லேயர்டு ராக்ஸ் தான் நம்ம செடிமெண்டரி ராக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ராக்குமே இட் குட் எக்ஸிஸ்ட் ஃபார் லார்ஜர் நம்பர் ஆஃப் இயர்ஸ், தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கு போகும்போது அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ல டியூ டு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ்னால மாடிஃபிகேஷன் நடக்கலாமா? அதுதான் மெட்டமார்பிக் ராக்ஸா இருக்கும். இப்போ இதே ஒரு பிளேட் டெக்டானிக்ஸ் நடக்கக்கூடிய ரீஜன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த என்டையர் ராக்மே அகைன் இட் கேன் சப்டக்ஷன் மூலியமா இட் கேன் கோ பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் அஸ்ட்ரோஸ்பெரிக் ரீஜன்ஸ். இப்படிதான் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் அடிப்படையா வச்சும் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அடிப்படையா வச்சும் டிஃப்ரெண்ட் ராக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ராக் சைக்கிள்னு காமனா சொல்லுவோம். ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய இந்த செடிமெண்டரி ராக்ஸ்ல எதெல்லாம் ஆர்கானிக்கலி ஃபார்ம்டு லிவிங் பீயிங்ஸ் அடிப்படையை வச்சு ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ராக்ஸ்னு கேட்டா லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன்ன்றது கால்சியம் டெபாசிட்ஸ் மூலியமா ஃபார்ம் ஆகிறதா லைம்ஸ்டோன்ஸ். ஓகேவா? கோல்ன்றது என்னது? நம்மளுடைய பிளான்ஸோ அனிமல்ஸோ அதனுடைய டெபாசிட் ஆகி அது ப்ரொலாங்டா இருந்து அது திரும்ப ராக்கா மாறுறதா ஆர்கானிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்டரி ராக். வேற ஷேல் அண்ட் சாண்ட்ஸ்டோன் எடுத்துட்டோம்னா இது மெக்கானிக்கலி ஃபார்ம்டு செடிமெண்டரி ராக்ஸ், ஆர்கானிக்கலி கிடையாது. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்ன? 1 and 2 only. Option A, 1 and 2 only. Then question number 67. Which of the following elements makes up the largest proportion of the Earth's crust? Overall Earth கேக்கல, Earthோட crustல மட்டும் எது largest element-ஆ இருக்குதுன்னா ஆக்சிஜன். ஓவரால் எர்த்னு கேட்டிருந்தாங்கன்னா என்னது? அயன். ஓகேவா? ஸோ எர்த்தோடைய ஹோல் எர்த்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்சிமம் அயன் தான் இருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? இதே எர்த்தோட கிரஸ்ட் எடுத்துட்டோம்னா லார்ஜஸ்ட் ஆக்சிஜன் இருக்கு, செகண்ட் லார்ஜஸ்ட் சிலிக்கான் இருக்கு. சிலிக்கா, அலுமினியம், அதுக்கப்புறம் தான் அயன். ஸோ கிரஸ்ட கேட்கறாங்களா ஹோல் எர்த்த கேட்கறாங்களான்றதை பொறுத்து நீங்க எலிமெண்ட்ஸோடைய ஆன்சரை பார்க்கணும், தெளிவா பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க கிரஸ்ட கேட்டிருக்கிறதுனால லார்ஜஸ்ட் ஆக்சிஜன். ஒருவேளை இது எர்த் ஹோல் எர்த்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? அயன் வந்திருக்கும். ஓகேவா? Question number 68. Which of the following forces were proposed by Alfred Wegener to explain the movement of continents in the continental drift theory? Continental drift theoryன்றதை ப்ரப்போஸ் பண்ணது ஜெர்மன் ஜியோகிராஃபரான ஆல்ஃபிரட் வெகனர். அவரு எந்தெந்த ஃபோர்ஸஸ்லாம் இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டுக்கு காரணமா இருக்குன்னு அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்தாரு. அதில் எதெல்லாம் அவர் சொன்னதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? டைடல் ஃபோர்ஸஸ் காஸ்ட் பை தி கிராவிடேஷனல் புல் ஆஃப் தி மூன் அண்ட் சன், இதை அவர் சொல்லியிருந்தார். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டியூ டு தி எர்த் ரொட்டேஷன், இதை தான் போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ்னு சொல்லியிருந்தார். கன்வெக்ஷன் கரண்ட்ஸ் இன் தி மேண்டல், இதை பத்தி அவர் பேசவே இல்லை. பிளேட் டெக்டானிக்ஸ் ட்ரிவன் பை சப்டக்ஷன் ஜோன்ஸ், கன்வெக்ஷனல் கரண்ட்ஸை பத்தி பேசினாதான் பிளேட் டெக்டானிக்ஸை பத்தி பேச முடியும். இது ரெண்டை பத்தி அவர் சொல்லாததா இந்த தியரியோடைய டிராபேக்காவே இருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் எப்படி அவர் அந்த ஃபோர்ஸஸை பத்தி சொல்லியிருப்பாரு? இது இல்லாம பாயன்ட் ஃபோர்ஸஸ் சொல்லியிருந்தாரு. ஓகேவா? சப்போ எந்தெந்த ஃபோர்ஸஸ் ஆல்ஃபிரட் வெகனர் சொன்னாருன்றதான் கேள்வி. அப்ப ஆன்சர் என்னது? 1 and 2 only. சப்போ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி படி என்னது? ஓவராலா இந்த இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் டே கான்டினென்ட்ஸ்லாம் பான்ஜியான்ற ஒரே கான்டினென்டா இருந்தது. அது போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ் அல்லது ரொட்டேஷன் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய காரணத்தினால ரெண்டா ஸ்பிளிட் அப் ஆனிச்சு. லாரேஷியா, ரங்காரா, கோண்ட்வானான்னு ரெண்டு லேண்டா ஸ்பிளிட் அப் ஆனிச்சு. அது ஃபர்தரா சப்டிவைட் ஆகி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ட் டே கான்டினென்ட்ஸா இருக்கு. இதுக்கு போல் ஃப்ளீயிங் ஃபோர்ஸ், ஓஷனுடைய பாயன் ஃபோர்ஸ், டைடல் ஃபோர்ஸஸ், அதாவது புல்லிங் ஃபோர்ஸஸ் ஆஃப் தி மூணு சன், இதெல்லாம் தான் காரணமா இருந்து இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டுக்கு அடிப்படையா இருக்குன்னு ஆல்ஃபிரட் வெகனர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? பட் அவருடைய கிரிட்டிசிசத்தை அட்ரஸ் பண்றதுக்காக வந்தது தான் நமக்கு லேட்டரா இருக்கக்கூடிய கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி, பாலியோமேக்னட்டிசம் தியரி, பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி தான். ஓகேவா?
ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸஸ் காரணமா இருந்தது மாதிரியே அவர் இந்த பிளேட் டெக்டானிக் சாரி இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாமே ட்ரிஃப்ட் ஆனதுக்கும் எவிடன்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பார்ல, அந்த எவிடன்சஸ் பத்தின கேள்விதான் இது. Which of the following are the part of evidence that Alfred Wegener used to support the continental drift theory? என்னது எவிடன்சஸ்லாம் சொல்றாரு? The fit of the coastlines of South America and Africa. சவுத் அமெரிக்காவும் ஆப்பிரிக்காவும் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அதோட கோஸ்ட்லைன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. அதுதான் ஜிக்ஸா ஃபிட்னு சொல்லுவார். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு நாள் ஒன்னாதான் இருந்திருக்கு அப்படின்னு அவரோட தியரி படி ப்ரப்போஸ் பண்றாரு. Fossil remains of the Mesosaurus found in both South America and Mesosaurus சொல்லக்கூடிய ஒரு லார்ஜர் ஆர்கானிசத்தோடைய ஃபாசில் ரிமைன்ஸ் ரெண்டு கான்டினென்ட்ஸ்லயுமே இருக்கு. எப்படி இருக்கும் அதனோட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ ஒன்னா இருக்க போது அந்த ஆர்கானிசம்ஸ் அங்க வாழ்ந்துருக்கும். சிமிலர் ராக் ஃபார்மேஷன்ஸ் ஆன் தி கோஸ்ட் லைன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கான்டினென்ட்ஸ். ஒரே ராக்கோடைய ஃபார்மேஷன்ஸை ரெண்டு கோஸ்டல் ரீஜன்ஸ்ல பாக்குறோம்னா ஒரே ராக்கு ஒரே ஏஜ் ஒரே மெட்டீரியல்ஸ்னால எப்படி ஃபார்ம் ஆயிருக்க முடியும்? ஸோ அப்போ இது ரெண்டும் ஒன்னா இருக்க போகும்போது அந்த ராக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கான்டினென்ட்ஸ் பிரிஞ்சிருக்கும் அப்படின்றது ஒரு எவிடன்சஸ் சொல்றாரு. எவிடன்ஸ் ஆஃப் கிளேசியேஷன்ஸ் இன் தி பிரசன்ட் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் கிளேசியல் டெபாசிட்ஸ் எப்படி வரும்? ஏன்னா ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் ஹை டெம்பரேச்சர்ஸ். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டினென்ட் இன்னைக்கு டிராபிக்கல்ல இருக்கலாம், அந்த கான்டினென்ட் இதுக்கு முன்னாடி கீழே இருந்திருக்கலாம். அப்போ கிளேசியல் ஃபார்ம்ஸ் டெபாசிட்ஸ் இருக்கும். அதுதான் டில்லைட் டெபாசிட்ஸ் சொல்லுவாங்க. டில்லைட் டெபாசிட்ஸ். த டிஸ்கவரி ஆஃப் மிட் ஓஷனிக் ரிஜன்ஸ். இவர் ஓஷனை பத்தியே பேசல, ஓஷனோட பாட்டம் பத்தியே பேசல. இதனாலே அவர் எவிடன்சஸ் சொல்லியிருந்தாரு. பட் இதை பத்தி அவர் சொல்லவே இல்லை. இது அவருடைய டிராபேக். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 2 1 3 1 2 3 4 ஒன்லி. ஓகேவா? ஸோ ஜிக்ஸா ஃபிட்டையும் ராக் ரிமைன்ஸ் ஆன் தி கான்டினென்டல் மார்ஜின்ஸ்லயும் டிஃப்ரெண்டான ஆர்கானிசம்ஸோடைய டெபாசிட்ஸ் அக்ராஸ் தி கான்டினென்ட்ஸும், அது பிளான்ட் ஸ்பீசிஸா இருக்கட்டும் அனிமல் ஸ்பீசிஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் எவிடன்சஸ் சொல்லி இது எல்லாமே ஒரு காலத்துல ஒன்னா இருந்த போது மட்டும்தானே இதனோட பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அது லேட்டரா ட்ரிஃப்ட் ஆயிருக்குன்றது கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியுடைய எவிடன்சஸா இவர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாரு. ஓகேவா? இதன் அடுத்தது அதனுடைய கிரிட்டிசிசத்தை அட்ரஸ் பண்றதுக்காக வந்ததுதான் கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி. ஏன்னா அவர் இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தை பத்தி நாலேஜ் இல்லாத, அந்த மோல்டன் மேக்மா பத்தின அப்சர்வேஷனே இல்லாம ஓஷனை பத்தி எதுவுமே அவர் சொல்லல. ஓஷனுடைய பாட்டம்ல இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸோட ஃபார்மேஷனுக்கு அவர் ரீசனே சொல்லல. அப்ப அதை அட்ரஸ் பண்றதுக்காக வந்தது கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி. அதை ப்ரப்போஸ் பண்ணவர் ஆர்தர் ஹோல்ம்ஸ். It suggested that convection currents in the Earth's mantle is a key mechanism responsible for tectonic plate movement, driving processes such as continental drift and seafloor spreading. Yes, of course. Convection currents தான் பிளேட் மூவ்மெண்ட்டுக்கும் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டுக்கும் சீஃப்ளோர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் காரணம்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் இவர் ப்ரப்போஸ் பண்ணார். அப்புறம் அடுத்தது அந்த கன்வெக்ஷன் கரண்ட்ஸ் எப்படி? The convection currents arise due to the temperature gradients caused by the radioactive decay of elements in the Earth's mantle, creating a cycle of rising hot material and sinking cooler material. Yes, and the convection movement எதனால? Difference in the material. ஓகேவா? Difference in the difference. இப்போ கீழே போக 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 டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா? அப்ப இங்க டெம்பரேச்சர் லோவரா இருக்கும், கீழே டெம்பரேச்சர் ஹையரா இருக்கும். அப்ப லோ டெம்பரேச்சர்னா லைட் டென்சர் மெட்டீரியல், லோ டெம்பரேச்சர்னா கோல்டு கம்பேரிட்டிவ்லி கோல்டு மோர் டென்சர் மெட்டீரியல், ஹை டெம்பரேச்சர்னா லைட் டென்சர் மெட்டீரியல். அப்போ மோர் டென்சர் மெட்டீரியல் கீழே நோக்கி நகரும், லைட் டென்சர் மெட்டீரியல் மேலே நோக்கி நகரும். அப்போ சிங்கிங் ஆஃப் தி கோல்டு மெட்டீரியல், ரைசிங் ஆஃப் தி ஹாட் மெட்டீரியல் இஸ் கண்டினியூஸ்லி மேக்கிங் தி மேக்மா, மோல்டன் மேக்மா டு எக்ஸ்பீரியன்ஸ் எ கன்வெக்ஷனல் மூவ்மெண்ட். இந்த கன்வெக்ஷனல் மூவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா மேல இருக்கக்கூடிய பிளேட்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். தட் மேக்ஸ் தி கான்டினென்ட் டு ட்ரிஃப்ட். அதனோட ரிசல்டன்டா பிளேட் டெக்டானிக்ஸ் நடக்குது. இதுல இருந்து தான் உருவாக இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா வெளியில வந்து சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு இந்த கன்வெக்ஷனல் கரண்ட்ஸை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி சொல்லியிருக்கு. அப்போ இங்க ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. அப்போ ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 70. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 71. கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி தான் சீஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் சொல்லியிருக்கு. சீஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங்க்கு இன்னொரு எவிடன்சஸ் தான் பாலியோ மேக்னெட்டிசம். பாலியோ ஓல்டர் ராக் as well as magnetic property of the earth. இது ரெண்டோட காம்பினேஷன் எப்படி எவிடன்சஸா இருக்கு? பாலியோ மேக்னெட்டிசம் refers to the study of the earth's ancient magnetic field as recorded in rocks, particularly in the oceanic crust. ஏன்னா இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு ஓஷன்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா ஓஷன்ஸ் இஸ் தி சோர்ஸ் ஃபார்
ஹையர் எமர்ஜென்ஸ் ஆஃப் வல்கானிக் ராக்ஸ். கான்டினென்ட்ல அவ்வளவு சீக்கிரத்துல வல்கானிக் எரப்ஷன்ஸ் நடக்காது. ஓஷன்ஸ்ல தின்னரா இருக்கிறதுனாலையும் மோர் க்ளோசர் டு மோல்டன் மேக்மாவா இருக்கிறதுனாலையும் அதிகமான வல்கானிக் எரப்ஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் யூ கேன் அப்சர்வ் ஆன் தி பாட்டம் ஆஃப் தி ஓஷன் that led to the formations of mid-oceanic ridges. The discovery of alternating magnetic polarity, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி magnetic reversals நடக்க magnetic polarity மாறிக்கிட்டே இருக்கும். அந்த alternating magnetic polarity உடைய evidences you can find on the alignments of the materials over the rocks. ஓகேவா? magnetic polarity in rocks both sides of the mid-oceanic ridges provided strong evidence for seafloor spreading. ஓகேவா? so for example கீழ இருந்து molten magma வெளியில வர போகும்போது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் போல் சவுத் போல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த ராக் அலைன் ஆயிருக்கும். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மேக்னெட்டிக் ரிவர்சல் நடக்க போகும்போது இந்த ராக்கோட அலைன்மெண்ட் மாறி இருக்கும். அப்போ அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இந்த மிட்-ஓஷனிக் ரிட்ஜஸ்ல இருந்து நகர்ந்து போக 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 ராக்கோடைய ஏஜஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ராக்கு இப்ப புதுசா ராக் வர 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 இது டிஸ்பிளேஸ் ஆகி நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆஸ் from the point of mid-oceanic ridges, the rocks is moving away from each other and it is getting older and older and it is evident through the magnetic alignment, alternative magnetic alignment. இது ரெண்டோட காம்பினேஷன்ஸ் அடிப்படையா வச்சுதான் sea floorன்றது molten magma எரப்ட் ஆக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. இந்த sea floor ஸ்ப்ரெட்டிங்கோட ரிசல்டண்டா தான் ஆப்பிரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் ஒன்ன விட்டு ஒன்று விலகி இருக்கே தவிர கான்டினென்ட்டே நகர்ல. அதுதான் எவிடன்சஸ், அதாவது கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அட்ரஸ் பண்றதுக்காக வந்த கன்வெக்ஷனல் கரண்ட் தியரியும் சீஃப்ளோ ஸ்ப்ரெட்டிங் தியரியும் ப்ரொபோஸ் பண்றது. ஓகேவா? அப்ப என்னது? போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாலியோமேக்னட்டிசம். ஓகேவா? क्वेश्चन நம்பர் 72. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபௌட் தி பிளேட் பவுண்டரிஸ் at divergent boundaries. ஒரு பிளேட் விட்டு ஒரு பிளேட் விலகிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? divergent boundaries. At divergent boundaries plates move apart from each other leading to the formation of new oceanic. ஏன்னா ஒரு பிளேட் விட்டு ஒரு பிளேட் விலக போகும்போது அந்த இடத்துல புது molten magma வெளியில வரும். It led to the formation of new oceanic crust seen at the mid-oceanic ridges. First statement correct. Convergent boundary, அதனாலதான் இது constructive boundaries சொல்லுவாங்க. Convergent boundaries ஒரு பிளேட் ஒன்று ஒரு பிளேட் மோதுறது. Convergent boundaries involve the subduction of one plate below the another plate where the oceanic lithosphere is destroyed and volcanic activity is common. Destroyed destruction, ஏன்னா ஒரு பிளேட் இன்னொரு பிளேட் கீழே மோதி உள்ள போய் அழிவுக்கு உட்படுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட். டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரின்றது என்னது? ஒன்னோட ஒன்று பேரலா மூவ் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ் இன்வால்வ்ஸ் தி கிரியேஷன் ஆஃப் ஒன்னோட ஒன்று பேரலா மூவ் ஆகுறதுனால அங்க டிஸ்ட்ரக்ஷன் நடக்காது, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காது. மேஜரா சின்ன சின்ன லெவல்ல ட்ரெமர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே எப்படி நியூ லேண்ட் ஃபார்ம்ஸ் உருவாகும். ஸோ நியூ லித்தோஸ்பியர்ன்றது தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஒன்லி 2. ஸோ ஒரு பிளேட் விட்டு ஒரு பிளேட் விலகிறது மூலியமா உள்ள இருக்கக்கூடிய மோல்டன் மேக்மா வெளியில வந்து புது லேண்ட் ஃபார்மான மிட்-ஓஷனிக் ரிட்ஜஸை கிரியேட் பண்றத கன்ஸ்ட்ரக்டிவ் டைவர்ஜென்ட் பவுண்டரிஸ்ன்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்டிவ். ஒரு பிளேட்டு கன்வெர்ஜ் ஆக போகும்போது டென்சர் பிளேட் வில் பி சப்டக்டட் பிலோ தி அனதர் பிளேட். அந்த சப்டக்ஷன் ஜோன்னால இந்த பார்ட் ஆஃப் தி பிளேட் இஸ் டிஸ்ட்ரக்டட் அண்ட் என்டரிங் இன்டு தி மோல்டன் மேக்மா. அப்ப சப்டக்ஷன் பிளேட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன் நேச்சர். டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ் ஆர் மூவிங் parallel to each other. அப்போ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்காது, டிஸ்ட்ரக்ஷனும் இருக்காது. நியூ லேண்ட் ஃபார்ம்ஸ் கிரியேட்டிவ் ஆகாது, டிஸ்ட்ரக்டிவ் ஆகாது. ஓகேவா? அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி 3 விதமான பிளேட் பவுண்டரிஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நேச்சரையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்டான பிளேட்ஸோ மேஜர் பிளேட்ஸோடைய பவுண்டரிஸும் டைவர்ஜென்டா கன்வர்ஜென்டான்னு கேட்கறது தான் இந்த கேள்வி. ஸோ பசிபிக் பிளேட்டும் நாஸ்கா பிளேட்டும் இருக்கக்கூடிய பவுண்டரி டைவர்ஜென்ட் பவுண்டரியா? கரெக்ட். யூரேஷியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் கன்வர்ஜென்ட் பவுண்டரியா? டெஃபினட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கன்வர்ஜென்ஸ்னால தான் நமக்கு ஹிமாலயஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. பசிபிக் பிளேட்டும் பிலிப்பைன் பிளேட்டும் கன்வர்ஜென்ட் பவுண்டரியா? டெஃபினெட்லி கரெக்ட். நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் காக்கோஸ் பிளேட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரியா? கிடையாது, கன்வர்ஜென்ட். நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் பசிபிக் பிளேட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது? ஒன்லி 3 பேர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இந்தியன் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் கன்வர்ஜென்ட் பவுண்டரி. ஓகேவா? பசிபிக் பிளேட்டும் நாஸ்கா பிளேட்டும் டைவர்ஜென்ட் பவுண்டரி. பசிபிக் பிளேட்டும் நாஸ்கா பிளேட்டும் டைவர்ஜென்ட் பவுண்டரி. ஓகேவா? அடுத்தது யூரேஷியன் பிளேட்டும் பசிபிக் பிளேட்டும் பிலிப்பைன் பிளேட்டும். பசிபிக் பிளேட்டும் பிலிப்பைன் பிளேட்டும் கன்வர்ஜென்ட் பவுண்டரி. பசிபிக் பிளேட்டும் பிலிப்பைன் பிளேட்டும் கன்வர்ஜென்ட் பவுண்டரி. ஓகேவா?
நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் காக்கோஸ் பிளேட்டும் நார்த் அமெரிக்கன் பிளேட்டு கன்வர்ஜென்ட் பவுண்டரி. பசிபிக் பிளேட்டும் நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. அப்ப இந்த கொஸ்டின்ல என்னது? இந்த மூணுமே கரெக்ட், இது ஒண்ணு மட்டும் தப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஒன்லி 3 பேர்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ இதோட நமக்கு வந்து டெஸ்ட் 1 ஜியோகிராஃபியோடைய பார்ட் 1 டிஸ்கஷன் முடிவுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபர்தர் கொஸ்டின்ஸை பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.